السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم. ربنا وزدنا علما وارزقنا فهما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புள்ள சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் பெரும் கிருபையினால் அதிகாலை எழு ஆண்டவனை தொழு என்கிற அழகான மார்க்க உபதேசத்தின் அடிப்படையில் தூக்கத்தை விட தொழுகையே மேலானது என்கிற அந்த அற்புதமான ஒரு குரலுக்கேற்ப நாம் எல்லாம் கடமையான ஃபஜ்ர் தொழுகையை முடித்துவிட்டு அவனது இல்லத்தில் சிறிது நேரம் மார்க்கத்தின் செய்திகளை கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். இந்த சிறப்பிற்குரிய நல்லொழுக்க பயிற்சியில் தலைப்பாக அஹ்லாக்கை வளர்க்கும் அற்புத வழிகள் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் மார்க்கம் சொல்லுகிற செய்திகளை இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அஹ்லாக் என்பது நம்ம எல்லாம் அறிந்து வைத்திருக்கிற ஒரு விஷயம்தான், நற்குணங்கள். இதுதானே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களிடத்தில் மாத்திரமே மிளிருகிற மலருகிற ஒரு அற்புதமான குணம் அஹ்லாக் என்பது. அஹ்லாக் என்பதும் ஆதாப் என்பதும் சற்றேறக்குறைய ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய இரண்டு வார்த்தைகள் தான் என்றாலும், அதபுதல் என்பது நமது வெளிப்படையான நடவடிக்கைகளில் பழக்க வழக்கங்களில் இருக்க வேண்டிய பண்புகளை குறிப்பது அதபு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆதாபுல் ஜுலூஸ், அமர்வதின் ஒழுக்கங்கள். ஆதாபுல் கலாம், பேசுவதன் ஒழுக்கங்கள். ஆதாபுல் அகல், சாப்பிடுவதன் ஒழுக்கங்கள். இது அப்படியே எதுல இருக்கு? ஆதாபுல் நௌம், தூங்குற வரைக்கும் நம்மகிட்ட அந்த ஒழுக்கங்கள் இருக்கு. இதெல்லாம் செயல்களில் நடவடிக்கைகளில் விழுகக்கூடிய பண்புகள். இதை ஆதாப் என்கிறார். அஹ்லாக் எனும்போது அது நம்முடைய உள்ளம் சார்ந்த, மனது சார்ந்த, சிந்தனை சார்ந்த நல்லொழுக்கங்களை அஹ்லாக் என்கிற வார்த்தை குறிக்கிறது. அஹ்லாக் என்பது நற்குணங்கள். அஹ்லாக் என்பது என்னது? நற்குணங்கள். ஆதாப் என்று சொல்லும் போது நல்லொழுக்கங்கள். மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இரண்டும் ஒன்றோடொன்று தொடர்புடைய வார்த்தைகள் தான். இருந்தாலும் அஹ்லாக் என்பது ஆதாபை விட ஆழமானது. யாரிடத்தில் அஹ்லாக் ஆழமாக பதிந்திருக்கிறதோ அவர்களிடத்தில் தான் முறையான ஆதாப் என்பது என்ன செய்யும்? வெளியும். இந்த அஹ்லாக் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமானதல்ல. அஹ்லாக் இல்லாமல் தான் இன்றைக்கு எல்லோரும் தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஓரளவிற்கு மாஷா அல்லாஹ் இபாதத்தில் ஈடுபடுபவர்கள் கூட, கொள்கை தெளிவுள்ளவர்கள் கூட, அஹ்லாக் என்கிற ஒரு விஷயம் வரும்போது ஏனோ அதில் ஒரு அசட்டையாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல விஷயங்கள் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நார்மலைஸ் ஆகிவிட்டது. நார்மலைஸ் என்றால் என்ன? அது சாதாரணமாக பார்க்கப்படக்கூடாது, ஆனால் சாதாரணமாக பார்க்கப்படுகிறது. கியாமத்தினால் நெருங்க நெருங்க இந்த சமூகத்தில் ஏற்படக்கூடிய பல மாற்றங்களில் முக்கியமான ஒன்று ஒழுக்கங்கள் குறைந்து போகும். அதனால் நற்குணங்களை வளர்ப்பது என்பது பயிற்சி இருந்தால்தான் முடியும். புகழ்பெற்ற மார்க்க அறிஞர் இமாம் ஹசனுல் பஸ்ரி கேள்விப்பட்டிருக்கிறேன்.
இமாம் அல் ஹசன் அல் பஸ்ரி அஹ்லு சுன்னாவுடைய இமாம்கள் அப்படின்னு நம்ம பட்டியல் போடும்போது அந்த முதலாம் காலத்திலே இருக்கக்கூடிய முன்னணி இமாம்களில் ஒரு அவரிடத்திலே ஒருவர் வந்து இமாம் அவர்களே உங்களுக்கு உபதேசம் செய்யுங்கள், இமாம் அவர்களே எங்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் அப்படின்னு. உடனே இமாம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்களாம், எப்படி நீ மிம்பரில் எதை பேசுகிறாயோ அந்த மிம்பரிலிருந்து இறங்கியதற்கு பிறகு அது உன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்து. இது பேசுபவர்களுக்கு மாத்திரமல்ல, இதே மிம்பரில் எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கேட்கிறோமோ அந்த கேட்பதை செயல்படுத்துவது. அதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அந்த பரிபூரணமான அந்த அமைப்பு என்பது அமைந்திருக்கிறது. நற்குணங்கள் இல்லாமல், அஹ்லாக்குகள் இல்லாமல் மார்க்கத்தினுடைய அழகான பக்கங்களை ஒருவருடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த முடியாது. அஹ்லாக் என்பதுதான் அவரிடத்தில் இருக்கிற தீனின் அளவை அவருக்கே உணர்வு. ஆனால் அஹ்லாக் என்பது அவ்வளவு எளிதாக நம்முடைய வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்தி காட்டிவிட முடியாது. அதவுகளை கொஞ்சம் இலகுவாக செய்து விடலாம். யாராவது நம்மளை கவனிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா டக்குனு நம்ம கிட்ட என்ன வந்துடும், ஒரு பர்ஃபெக்ஷன் வந்துடும். இதுதான் நான் பலமுறை இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கிறேன். நான் தொழுகையிலே நிற்கும் போது சில ஆண்களிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு மனநோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆடிக்கிட்டே இருப்போம். நம்ம அறியாமல் கொஞ்சம் அப்படி அசையும் போது அது தொழுகை பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆனாலும் அந்த அசைவுகள் என்ன ஆகிடக்கூடாது, ரொம்ப அதிகமாகி விடக்கூடாது. ஒரு தொழுகையில் நிற்கும் போது தாடியை பிடிச்சிட்டு இருப்பான், சில பேர் மீசையை போட்டு கரெக்ட் பண்ணுவான், காதை இது பண்ணுவான், மூக்கு இது பண்ணி, இந்த மாதிரி வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும். இது எவ்வளவு தூரம் நடக்கும் அப்படின்னா, நம்ம யாராவது பார்க்குறாங்கன்னு நமக்கு ஒரு ஃபீலிங் வர வரும். நமக்கு பக்கத்திலே தொழுபவர், நமக்கு நெருக்கமானவர், தெரிந்தவர், அல்லது நான் சுண்ணத்தொழுது கொண்டு இருக்கிறேன், என்னை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் எனக்கு வந்துருச்சுன்னா டக்குனு நான் என்ன செஞ்சிருவேன், அந்த சேட்டைகளை நிறுத்திடுவேன். இப்படிதானே, இது இயல்பு. அப்ப அந்த ஆதாப் அப்படிங்கிறது, ஒழுக்கங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நம்மிடத்திலே இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் யாராவது நம்மை கவனிக்கிறார்கள், நம்மை பார்க்கிறார்கள், அல்லது நம்மை அதட்டி விடுவார்கள், நம்ம ஏன் அவனுக்கு அறிவில்லையா என்று கேட்டு விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு அச்சம், ஒரு பயம் நம்முடைய ஆதாபுகளை என்ன செஞ்சிடும், கொஞ்சம் எளிதாக நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். ஆனால் அஹ்லாக் என்பது அதற்கான பயிற்சி இல்லாமல், அதற்கான முயற்சி இல்லாமல், அதற்கான கவலை இல்லாமல், அதற்கான பிரார்த்தனை இல்லாமல் வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது, செயல்முறைப்படுத்த முடியாது. உதாரணமாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், நபியே உமது குடும்பத்தினர்களை தொழும்படி ஏவுவீராக. இந்த அதாவது ஒருவன் தொழுவது அவனுக்குரியது. ஒருவனை தொழும்படி ஏவுவதுங்கிறது ஒருவருடைய அஹ்லாக்குரியது. அவருடைய நற்குணங்களின் முக்கியமான ஒரு வெளிப்பாடு என்னது, நன்மையை எண்ணி தீமையை தடுப்பது. சரியா, நற்குணங்களின் முக்கியமான ஒரு வெளிப்பாடு நன்மையை எண்ணி தீமையை தடுப்பது. இந்த உம்முடைய குடும்பத்தாருக்கு தொழுகையை கொண்டு ஏவுவீராக என்று வரக்கூடிய வசனத்தின் அடுத்த பகுதி என்ன சொல்லப்பட்டால் வஸ்பபிர் அலைஹா. அது என்ன வஸ்பபிர், பொறுமையை குறிக்கிற ஒரு வார்த்தை தான். ஆனால் பொறுமைக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நேரடியாக குர்ஆன் எப்படி வரும், வஸ்பிர், பொறுமையாக இருங்கள் அப்படிதான். அப்போ சபர் அப்படிங்கிறது தான் பொறுமைக்குரியது. அதனாலதான் நம்ம யாராவது கோவப்பட்டா கூட என்ன சொல்லுவோம், சபர் செய்யுங்க அப்படின்னு. எங்கேயாவது ஒரு மவுத்து வீட்டுக்கு போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போனா என்ன சொல்லுவோம், சபர் செய்யுங்க அப்படின்னு. சபர் என்பதுதான் பொறுமைக்குரியது. சரியா, அது சாதாரணமானது என்று சொல்றதுதான் நீங்க அதை சாதாரணமா நினைச்சிட கூடாது. அது வளமையாக எல்லா இடத்திலும் இருக்க வேண்டிய ஒன்று. ஆனால் இந்த உங்கள் குடும்பத்தினரை தொழும்படி ஏவுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடும் போது அதன் தொடர் பொறுமையை காட்டுங்கள் அப்படிங்கிறார். வஸ்பிர் என்பதற்கும் வஸ்பபிர் என்பதற்கும் உலமாக்கள் விளக்கம் சொல்லும் போது இப்படித்தான் சொல்கிறார்கள். ஒரு நேரத்தில் ஒரு பாதிப்பு வருகிறது, ஒரு தாக்குதல் வருகிறது, அதில் நான் உடனே ரியாக்ட் செய்து விடாமல் பொறுமையாக அதை நான் எதிர்கொள்கிற போது அதற்கு பேர் சபர். அதே பொறுமையை தொடர்ச்சியாக நான் காட்டிக்கொண்டே இருக்கும் போது வஸ்பபிர். அப்ப அதனால்தான் அஹ்லாக்குகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டுமானால் அதற்கு என்ன வேணும், என்னத்தான் வேணும், ஒரு முறையாக தொடர்ச்சியாக முயற்சியும் பயிற்சியும் வேண்டும். இல்லை என்றால் என்ன செய்ய முடியாது, அந்த அஹ்லாக்கை வளர்த்துக் கொள்ள முடியாது. ஏன், அஹ்லாக் என்பதுதான் நம்முடைய மார்க்கத்தின் வீரியத்தன்மையை நிர்ணயிக்கிறது. உங்களுடைய உள்ளத்தில் எவ்வளவு அஹ்லாக் இருக்கிறதோ அந்த அஹ்லாக்கிற்கு ஏற்ப உங்கள் மார்க்கத்தின் கனப்பரிமாறும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே
மார்க்கம் என்றால் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீன், மார்க்கம் என்பதே நற்குணம் தான் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? என் அன்பிற்கினியவர்களே, நான் உங்களுக்கு சொன்னேன், அஹ்லாக் என்பது பெரும்பாலும் எதோடு தொடர்புடையது? உள்ளத்தோடு தொடர்புடையது. உதாரணமாக, ஒருவனுடைய பொறுமை அஹ்லாக் தான் தீர்மானிக்கிறது. சகிப்புத்தன்மை அஹ்லாக் தான் தீர்மானிக்கிறது. விட்டு கொடுக்கிற தன்மை அஹ்லாக் தான் தீர்மானிக்கிறது. அதே போன்று ஒரு இடத்திலே உண்டாகக்கூடிய பெருமை, தற்பெருமை, வீண் பெருமை, கர்வம், நான் என்கிற திமிரு, அடுத்தவர்களை கேவலமாக நினைப்பது, அடுத்தவர்களை மட்டமாக நினைப்பது, தன்னை உயர்வாக நினைப்பது, இது எல்லாமே அஹ்லாக்கோடு தொடர்புடையதுதான். அப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஈமான் எங்கே இருக்குது? எங்கத்தான் இருக்கு? ஈமானுடைய இருப்பிடமும் பிறப்பிடமும் எது? உள்ளம். ஒருவருடைய ஈமானை நாம் வெளியில் பார்த்து விட முடியுமா? இவரிடத்தில் இருக்கிற ஈமானின் அளவு என்ன, எடை போட்டு தாருங்கள் என்று எங்காவது கேட்டுவிட முடியுமா? இவரிடத்தில் இருக்கிற ஈமானின் அளவு எப்படி இருக்கிறது? ஈமானில், அதாவது இந்த டயபெட்டிக்ஸ் சர்க்கரை செக் செய்யும் போது நல்ல சர்க்கரை எது, கெட்ட சர்க்கரை எது, நல்ல கொழுப்பு எது, கெட்ட கொழுப்பு எது என்று ஸ்கேன் செய்து பார்ப்பதை போல என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற ஈமானில் நன்மையான விஷயங்கள் எவ்வளவு தூரம் இருக்கிறது, அதை பால்படுத்துகிற விஷயம் எவ்வளவு தூரம் இருக்கிறது அப்படின்னு யாராவது எடை போட்டு பார்க்க முடியுமா? ஏன்? ஈமான் என்பது அது தொடக்கூடிய ஒரு பொருளாக இருந்தால் அதை போட்டு எடுத்து அதை எடை போட்டு பார்த்து சொல்லிவிடலாம். ஆனால் ஈமான் என்பது உணரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஈமான் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உணரக்கூடியதாக இருக்கிறது. ஈமானுக்கு அறிஞர் பெருமக்கள் விளக்கம் சொல்லும் போது என்ன சொல்றாங்க? ஈமான் என்பது முதலில் உள்ளத்தால் ஏற்பது, நாவால் மொழிவது. உள்ளத்தால் ஏற்பது, நாவால் மொழிவது, அடுத்து என்னது? உடல் உறுப்புகளால் அமல் செய்வது. இந்த மூன்றையும் உள்ளடக்கியதுதான் ஈமான். அப்ப இந்த ஈமான் அதனுடைய இருப்பிடமும் பிறப்பிடமும் சிறப்பிடமும் உள்ளமாக இருப்பதனால் அஹ்லாக்கோடு தொடர்புடைய விஷயங்கள் எல்லாம் என்ன செய்கிறது? அந்த ஈமானை கூட்டக்கூடிய, குறைக்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்கிறது. ரொம்ப மைனூட்டா கவனிக்க வேண்டிய விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்களை பற்றி சொல்லும் போது என்ன சொன்னார்கள்? அஸ்ஸானி, ஒரு விபச்சாரம் செய்பவன், லா யகூனு ஸானி முஃமினன் ஹீன யஸ்னி, ஒரு விபச்சாரம் செய்பவன் விபச்சாரம் செய்யும் போது மூமியாக இருப்பதில்லை. அதே போன்று ஒரு முஃமின் அல்லது ஒரு இறை நம்பிக்கையாளர் மது அருந்தும் போது அவன் இறை நம்பிக்கையாளராக இருப்பதில்லை. வழிப்பறி, திருட்டு போன்ற குற்றங்களில் ஈடுபடுகிற போது அவன் இறை நம்பிக்கையாளராக இருப்பதில்லை. இதற்கு அறிஞர்கள் என்ன விளக்கம் சொல்றாங்க? அதாவது அதற்காக அவனை நம்ம பெரும்பாவம் செய்கிறான் என்பதனால் காஃபிர், இறை மறுப்பாளர் அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. பெரும்பாவம் செய்பவர்களை இறை மறுப்பாளர்கள் என்று சொல்லுவது இஸ்லாமிய அக்கீதாவிற்கு முரணானது. ஆனால் அதே வேளையில் இந்த பெரும்பாவங்களில் அவன் ஈடுபடுகின்ற போது அவனது ஈமான் அவரிடம் வந்து என்ன செய்து விடுகிறது? கலந்து விடுகிறது. அந்த பெரும்பாவத்திற்கு பிறகு மீண்டும் அந்த ஈமான் வந்து அவரிடத்திலே ஒட்டி விடுகிறது. அப்ப அதனால்தான் ஈமான் கூடக்கூடிய, குறையக்கூடிய தன்மை கொண்டது அப்படிங்கிறாங்க. இது நம்முடைய இஸ்லாமிய அக்கீதால ரொம்ப முக்கியமானது. ஈமான் என்பது என்ன? மாறா தன்மை கொண்டது, இடப்பொருள் அல்ல. அது நெகிழும் தன்மை கொண்டது. அது வந்து எப்படிப்பட்டது? நெகிழும் தன்மை கொண்டது. உதாரணமாக, இப்ப இந்த தண்ணீர் இருக்கிறது. இந்த தண்ணீரை இந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடுவையில் நான் ஊற்றும் போது இது இப்படி இருக்கு. இதே தண்ணீரை இந்த வாட்டர் பாட்டிலுக்கு நான் ஊற்றும் போது அது வேற வடிவத்தில் ஆகும். இதே தண்ணீரை பிளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு தட்டில் நான் ஊற்றி வைக்கும் போது அதனுடைய வடிவம் எப்படியாகும்? இதுதான் பிளெக்சிபிலிட்டி அப்படிங்கிற நெகிழ்வு தன்மை. எந்த இடத்துல அது போய் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது என்ன ஆகும்? ஃபிட் ஆகும், செட் ஆகும். அது போலதான் ஈமான். ஈமான் என்பது நமக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட இவ்வளவு அளவுதான் அப்படின்னு கிடையாது. உதாரணமாக ஃபஜ்ர் தொழுது விட்டு இங்கே அமர்ந்திருக்கிறோம். இப்போது நம்முடைய ஈமானின் அளவு எப்படி இருக்கும்? அல்லாஹ் அறிந்தவன். இருந்தாலும் அந்த ஈமானில் மாஷா அல்லாஹ் ஒரு பாதுகாப்பு தன்மையை உணர்கிறோம். அந்த ஈமானில் ஒரு வெற்றி பெற்ற தன்மையை உணர்கிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களில் ஏராளமானவர்கள் இதோ இந்த நேரத்தில் உறக்கத்தின் உச்சியில் இருக்கிறார். இன்றைக்கு கையிலும் பையிலும் இந்த தொலைபேசிகள் நம்மை தொல்லை செய்ய ஆரம்பித்து விட்டவனவோ அன்றிலிருந்தே அந்த சீக்கிரமாக தூங்குதல் என்பது பெரும்பான்மையான இடங்களிலே போய்விட்டது. 11 மணிக்கு உறங்குவதே இன்றைக்கு பரவாயில்லப்பா சீக்கிரம் தூங்கிடுறாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டு. இது 11 மணிக்கு உறங்குவது நம்முடைய சமூகத்திலே சாதாரணமாக ஓகே, இது ஒரு குற்ற செயல் அல்ல, இது ஒரு தப்பானதல்ல, சீக்கிரமா தான் அவர் தூங்குறாரு. ஏன்? எவ்வளவு களைப்பாக நாம் வேலை விட்டு வீடு வந்தாலும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நம்முடைய கண்களுக்கு காட்சியாக இந்த மொபைல் இல்லாவிட்டால் நம்மளுக்கு தூக்கமே வருவதில்லை.
பலருக்கும் தூக்க மருந்தே ஊக்க மருந்தே இந்த செல்போன் தான் என்கிற அளவிற்கு சூழ்நிலைகள் மாறிவிட்டது. எந்த இடத்திற்கு போனாலும் ஒய்ஃப் இல்லாமல் கூட இருந்து விடுவான் போல ஒய்ஃபை இல்லாமல் இருக்க முடியாது என்கிற அளவுக்கு என்ன செய்தவன செல்போன்கள் பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்போ நன்றாக யோசித்து பாருங்கள், அந்த உறக்கத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய நேரம் 12 மணிக்கு 1 மணிக்கு தூங்குறவனுக்கு 5 மணி என்பதுதான் ரொம்ப டாப் மோட்ல ஸ்லீப்ல போறது. அந்த நேரத்தில் உறக்கத்தை எரிந்துவிட்டு தூக்கத்தை தூக்கி போட்டுவிட்டு பக்கத்தில் இருக்கிற மனைவியை கண்டுகொள்ளாமல் எதுவுமே இல்லாம போய் நம்ம என்ன செய்யறோம், அல்லாவுக்காக எல்லாத்தையும் நம்மை தூய்மைப்படுத்திக் கொண்டு தொழுகைக்காக இது ஈமானில் ஓரளவுக்கு உச்சக்கட்டத்தை நமக்கு தரக்கூடிய ஒன்று. இதே மனநிலை ஒரு 9 மணிக்கு வேலைக்கு நாம் போகும்போது, ரோட்டிலே நடந்து செல்லும் போது, ஆங்காங்கே ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய போஸ்டர்களை பார்க்கும்போது, பகடி செய்யும் நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது, உலகத்தின் ஆசையை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் போது, உலகத்தின் தேவைக்காக ஓடிக்கொண்டிருக்கும் போது, வியாபாரத்தின் நினைவுகள் மாத்திரமே நம்முடைய சிந்தனையை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கும் போது, 11 மணி 12 மணி அல்லது மதியம் 1 மணி 2 மணி பிசினஸ் பீக் டைம், அந்த டைம்ல நமக்கு வறுமையை பற்றியோ மரணத்தை பற்றியோ மன்னரையை பற்றியோ அல்லாஹ்விடத்தில் நடக்கக்கூடிய விசாரணைகள் பற்றியோ சொர்க்கத்தை பற்றியோ நரகத்தை பற்றியோ ஞாபகம் வருமா? நினைவூட்டுவதற்கு ஏதாவது இருக்குமா? நீங்க ஒரு கடை நடத்துறீங்க, ஒரு தொழில் நடத்துறீங்க, காலையில போய் அது 8 மணிக்கு 9 மணிக்கு திறக்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சமா கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. ஹலாலான வியாபாரம் தான், நான் அதை குறை சொல்லவில்லை. ஆனா நம்முடைய இந்த மனதில் இருக்கிற உள்ளத்தின் ஆழத்தில் அமைந்திருக்கிற அந்த ஈமானின் அளவு எப்படி இருக்கும் அதுதான் நீங்க கவனிக்கணும். ஒரு மார்க்க உபதேசம் செய்து கொண்டிருக்கும் போதோ கேட்டுக் கொண்டிருக்கும் போதோ அல்லது அல் குர்ஆனை ஓதி கொண்டிருக்கும் போதோ பயனுள்ள புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கும் போதோ அல்லது நாம் காபாவிற்கெல்லாம் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போதோ அந்த காபாவை சுற்றி தவாப் செய்து கொண்டிருக்கும் போதோ ஈமானிய நினைவுகள் எப்படி இருக்கும், அந்த ஈமானிய அளவுகள் எப்படி இருக்கும்? உச்ச கட்டத்தில் இருக்கும். அப்படிதானே? மனிதனுடைய மனநிலையை அவனுடைய சூழ்நிலையும் பணநிலையும் தான் நிர்ணயிக்கிறதா. ஒருத்தருடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நிர்ணயிக்கின்ற ஒரு பெரிய இடத்தில் என்ன இருக்குது? பணநிலையும் சூழ்நிலையும் இருக்கிறது. அதே போன்று ஒரு மனிதனுடைய ஈமானிய நிலையை நிர்ணயிக்கக்கூடிய இடத்திலும் என்ன இருக்கிறது என்றால் அவனுடைய வணக்க வழிபாடுகள், அவன் சார்ந்திருக்கிற இடங்கள், இதை வைத்துத்தான் அது தீர்மானிக்கப்படுகிறது. அதனால் ஈமானோடு தொடர்புடையதாக இந்த அஹ்லாக் இருப்பதனால் இந்த அஹ்லாக் என்ன செய்ய முடியாது, நீங்க சாதாரணமாக பெற்றுவிட முடியாது, சாதாரணமாக அதை கற்றுவிடவும் முடியாது. அப்ப அந்த ஈமானை கற்பதற்கும் பயிற்சி வேண்டும், அந்த ஈமானை பெறுவதற்கும் பயிற்சி வேண்டும், அந்த அஹ்லாக்கை அறிவதற்கும் பயிற்சி வேண்டும், அந்த அஹ்லாக்கை பெறுவதற்கும் பயிற்சி. அப்ப அந்த அஹ்லாக்கை நாம் அடைவதற்கு அறிஞர் பெருமக்கள் சில விஷயங்களை நமக்கு சொல்றாங்க. முதலாவது என்ன? இந்த அஹ்லாக்கை பற்றிய ஒரு அறிவு. அஹ்லாக் எவ்வளவு உயர்வானது, எவ்வளவு மேன்மையானது, அது எத்தகைய நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, எப்படி உங்களில் ஈமானால் பரிபூர்ணம் அடைபவரும் வறுமையின் எடைத்தட்டுகளில் அதிக கணத்தை பெறுபவரும் வறுமையின் அந்தஸ்துகளில் உயர்ந்த இடத்தை பெறுபவரும் எனக்கு சமீபத்தில் அமரக்கூடிய பாக்கியம் பெறுபவரும் நற்குணங்களால உயர்ந்தவரே. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. இப்படி வறுமை நாளில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுபவரும் வறுமையின் நன்மைக்கான இடைத்தட்டில் அதிக கணத்தை அடைபவரும் சபையால் எனக்கு மிக மிக அருகாமையில் அமரக்கூடிய பாக்கியம் பெறுபவரும் உங்களில் நற்குணங்களினால் உயர்ந்தவரே அப்படிங்கிறார். அப்ப அந்த அறிவு நமக்கு வேண்டும். ஆஹா, நம்மிடத்துல அஹ்லாக் நல்ல முறையில இருந்தா, நம்மிடத்துல நல்ல அஹ்லாக்குகள் இருந்தா, நம்முடைய அஹ்லாக்குகள் சிறந்த முறையில வெளிப்பட்டால் இது நமக்கு மறுமையில் நன்மையை பெற்று தரக்கூடியது. இந்த அஹ்லாக் என்பது யாருடைய குணம்? அது நபிமார்களுடைய குணம். கர்வமாக இருப்பது, பெருமையாக இருப்பது, அடுத்தவர்களை கேவலமாக நினைப்பது, அல்லது தன்னை உயர்வாக கருதி கொள்வது, அல்லது கெட்ட கெட்ட சிந்தனைகளை உள்ளத்திற்குள் வைத்திருப்பது, எப்போதும் பாலியல் ரீதியான அந்த யோசனைகளிலேயே தங்களுடைய நேரத்தை காலத்தை கடத்துவது, ஆபாசங்களுக்கு அடிமையாகுவது, போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகுவது, இதெல்லாம் எதன் பால் நம்மை கொண்டு செல்லும், வறுமையில் இதற்குண்டான பரிசுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த அறிவுதான் முதலில் உங்களுக்கு அஹ்லாக்கை பெற்றுத்தரும். அறிவுதான் என்ன செய்யும்? அஹ்லாக்கை நமக்கு பெற்றுத்தரும். அப்ப அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம்
கொள்கை குறித்த விஷயமாகவே இருந்தாலும் முதலில் அதை குறித்து அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. பாயிலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தக்ஃபிர் லிதம்பிக வலில்முஃமினீன வல்முஃமினாத். நபியே, முதலில் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த தௌஹீதில் அதாவது எடுத்துச் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். வஹீயின் அடிப்படையில் மக்களை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட இறை தூதராகவே இருந்தாலும், அந்த தௌஹீதை போதிப்பவராகவே இருந்தாலும், நபியே முதலில் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை. அப்ப அந்த அறிவுதான் ஒரு மனிதனுக்கு முதலில் அக்லாக்கை பெற்றுத் தருகிறது, அக்லாக்கை கற்றுத் தருகிறது. அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவுக்கு அழகான இடத்தை கொடுத்திருக்கிறார். குல் ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன். அறிவுடையவர்களும் அறிவில்லாதவர்களும் சமமா என்ற நபியை நீங்கள் இந்த மக்களிடத்தில் கேள்வி. முதல்ல என்ன செய்யணும்? நீங்க அக்லாக்கை வளர்த்துக் கொள்ள வேண்டுமானால் அதற்குரிய அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். அக்லாக்கிற்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நற்குணங்களுக்கு எவ்வளவு உயர்வான ஒரு மதிப்பை வைத்திருக்கிறான், எவ்வளவு உயர்வான ஒரு உன்னதமான ஒரு இடத்தை வைத்திருக்கிறான். அதை என்ன செய்யணுமா? அதை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது என்ன? எதை நாம் கற்றோமோ அதை செயலாக்குதல். இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. இந்த ஒன்றை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில நாம் செயல்படுத்தி விட்டால் சுப்ஹானல்லாஹ் வாழ்க்கையில் மிக சிறந்த இடத்திற்கு போயிடும். நம்முடைய நற்குணங்கள் மாஷா அல்லாஹ் மிக உயர்ந்த இடத்திற்கு போயிடும். கற்றதை வெறுமனே ஒரு விவரமாக நான் சேகரித்துக் கொண்டிருக்கிறேன், ஜஸ்ட் ஒரு அறிவின் ஒரு அடையாளமாக எடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் ஒரு காலம் அந்த நற்குணத்தை நான் வளர்த்துக் கொள்ள முடியாது. ஆனால் தான் பெரிய பெரிய அறிஞர்கள், இது மிகப்பெரிய அறிஞர்கள் நாம் யாரை சொல்கிறோமோ அவர்களுடைய வரலாற்றில் இந்த அக்லாக்குகளுக்கும் ஆதாபுகளுக்கும் மிகப்பெரிய இடம் இருந்தது. நான் உங்களுக்கு இமாம் ஹஸன் அல் பஸ்ரின்னு சொன்னேன். அவங்களுக்கு அடுத்து வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய இமாம் யாருன்னா இமாம் சுஃபியான் ஸௌரி அப்படி. அவங்க மாஷா அல்லாஹ் பல இடங்களுக்கு பிரயாணம் பண்ணி கல்வி தேடக்கூடியவங்க. நிறைய இடங்களுக்கு போய் நிறைய ஆசிரியர்களிடத்திலே அமர்ந்து தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து நல்ல கல்வியை கற்று அந்த கல்வியை கற்பது, கல்வியை பரப்புவது, இதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானது. மரண நேரத்திலே கூட, நான் மிகப்படுத்தி சொல்லவில்லை, மரண நேரத்திலே கூட கல்வி தேடக்கூடிய ஒரு பெரிய அறிஞராக இருந்தார். அவங்க தாயார் அவருக்கு கடிதம் எழுதும் போது சொன்ன வார்த்தை, மகனே மகனே, நீ ஒரு 10 ஹதீஸ்களை எழுதினால் அந்த எழுதக்கூடிய அந்த 10 ஹதீஸ்கள் உனக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தராவிட்டால், உன்னுடைய நற்குணத்தில் அது தலையிடாவிட்டால், உனது நல்லொழுக்கத்தை அது உயர்த்தாவிட்டால், நல்ல பக்குவத்தை அது உனக்கு ஏற்படுத்தாவிட்டால் அதை அறிவு என்று நினைக்காதே, அது ஷைத்தானிடமிருந்து வருகிறது என்று நினைத்துக் கொள்கிறார். நம்ம ஒரு குர்ஆன் வசனத்தை கேட்கிறோம், அல்லது ஒரு குர்ஆன் வசனங்கள் அல்ஹம்துலில்லாஹ் படிக்கிறோம், ஒரு இஸ்லாமிய புத்தகங்களை படிக்கிறோம், அல்லது ஒரு பயான் வழியாக இந்த மாதிரியான சொற்பொழிவுகள் மூலமாக ஒரு செய்தியை கேட்கிறோம். அந்த கேட்கிற விஷயம், அந்த சொல்லுகிற விஷயம் உள்ளத்திற்குள் நுழைந்து இதயத்தோடு இணைந்து நரம்புகளுக்குள் நனைந்து அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அது நமக்கு ஒரு பக்குவத்தை தரணும். அந்த பக்குவத்தை தந்தால்தான் அது அல்லாஹ்விடமிருந்து வந்தது. அந்த பக்குவத்தை தராவிட்டால் அது ஷைத்தானிடமிருந்து வந்தது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு நல்ல விஷயம் நம்ம கிட்ட இருக்குதா இல்லையாங்கிறது எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா, அது அல்லாஹ் நமக்கு தந்ததாக இருக்க வேண்டும், மாறாக ஷைத்தானிடமிருந்து வந்ததாக இருக்கக்கூட. அப்ப அது எப்போ புலப்படும், எப்போ நமக்கே அதை நம்ம வெளிப்படும் என்றால், எந்த மார்க்க உபதேசத்தை கேட்டாலும் தெரிந்து கொண்டாலும் அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனாலதான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க அம்மா என்ன செய்யறாங்க, தன்னுடைய மகனை மாஷா அல்லாஹ் அழகான ஆடையை அணிவித்து அந்த மகனை மாஷா அல்லாஹ் தயார்படுத்தி, அந்த காலத்தில் அவர்களுடைய பாரம்பரிய உடையாக இருந்த தலைப்பாகை போன்ற அந்த தலைப்பாகை எல்லாம் அணிவித்து விட்டு இமாம் ரபியா என்கிற மிகப்பெரிய அறிஞருடைய கல்வி சபைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைக்கும் போது சொல்றாங்க, மகனே, இமாம் ரபியா அவர்களிடத்திலே நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவரது ஒழுக்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப அந்த காலத்திலே மாஷா அல்லாஹ் அறிஞர்களுடைய சபை, அந்த கல்வி சபை பெரும் எண்ணிக்கை கொண்ட மாணவர்களால் இருந்திருக்கிறது என்றால் அது வெறுமனே கல்வியை கற்பதற்கு மாத்திரமல்ல, நல்லொழுக்கங்களையும் கற்றுக்கொள்வதற்கு. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் ஒரு தரிசனம் எடுக்கும் போது அல்லாஹ் அக்பர் 5000 பேர் அவரை சுற்றி இருப்பாங்களா. எத்தனை பேர்? நம்ம முன்னாடி ஒரு 50 பேர் இருந்தாலே நமக்கு மைக்கு தேவைப்படுது, உரத்த சத்தத்தில் பேச வேண்டும் என்கிற
நிர்பந்தம் தேவைப்படுகிறது. 5000 பேர் அவரை சுற்றி இருக்கும் போது எப்படி அவர்கள் பாடம் எடுத்திருப்பார்கள் யோசித்திருப்பார்கள். அதில் அவருடைய மாணவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த 5000 பேரில் 500 பேர் எழுதுகோளோடும் பேப்பரோடும் வந்து வருவார்கள். அன்றைக்கு எழுதுவதற்கு என்ன உபகரணங்கள் இருந்தனவோ, அன்றைக்கு நோட்டு புத்தகங்கள் போல என்ன உபகரணங்கள் இருந்தனவோ அந்த உபகரணங்களை எடுத்துக்கொண்டு எழுதுகோளை எடுத்துக்கொண்டு இமாம் அவர்களிடத்திலே பாரம்பரியமாக கல்வி பெறுவதைப் போல உட்கார்ந்து படித்து பாடம் எடுத்துக் கொள்வார்கள், குறிப்புகளை எடுத்துக் கொள்வார்கள். மீதி இருக்கிற 4500 பேரும் இமாம் அவர்களுடைய ஒழுக்கத்தை கற்றுக் கொள்வார்கள். இதனால் ஒழுக்கம் இல்லாமல் இந்த தீன் என்ன ஆகாது, உயரடைவாது. அப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த தீனுடைய இந்த ஈமானுடைய இருப்பிடமும் பிறப்பிடமும் உள்ளம் என்பதனால் அஹ்லாக்கினுடைய அனைத்து விஷயங்களும் உள்ளத்தோடு தொடர்புடையவதாக இருப்பதனால் அந்த அஹ்லாக்கோடு தொடர்புடைய விஷயங்கள் நன்மையாக இருக்கும் போது உங்களது ஈமானுக்கு அது நன்மையை பெற்றுத் தருகிறது. ஏன்னா அஹ்லாக் என்பது இரண்டுமே இருக்கிறது. ஹுஸ்னுல் அஹ்லாக், சய்யுல் அஹ்லாக், ரெண்டுமே அஹ்லாக் தான். அஹ்லாக்னு எடுத்தா நற்குணங்கள்னு சொல்றோம் இல்லையா? இந்த நற்குணங்களை வகைப்படுத்தும் போது எப்படி சொல்றாங்க? ஹுஸ்னுல் அஹ்லாக், சய்யுல் அஹ்லாக் அப்படிங்கிறாங்க. நற்குணங்கள், தீய குணங்கள். அப்போ எப்படி ஒரு மனிதனுடைய உடலுக்குள் நல்ல செல்களும் இருக்கிறது, கெட்ட செல்களும் இருக்கிறது, நல்ல கொழுப்பும் இருக்கிறது, கெட்ட கொழுப்பும் இருக்கிறது, நல்ல சர்க்கரையும் இருக்கிறது, கெட்ட சர்க்கரையும் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறதோ அதே போலதான் ஈமான் என்கிற இறை நம்பிக்கை எந்த உள்ளத்திலே இருப்பிடத்தையும் பிறப்பிடத்தையும் சிறப்பிடத்தையும் கொண்டிருக்கிறதோ அந்த இருப்பிடத்தை சுற்றி இருக்கக்கூடிய செல்கள் போலத்தான் இந்த அஹ்லாக்குகள் என்பது. நல்ல அஹ்லாக்கும் அப்படியே இருக்குது, கெட்ட அஹ்லாக்கும் அப்படியே இருக்குது. உண்மை பேசுறானா நல்ல அஹ்லாக்கு வேலை செய்யணும், பொய் பேசுறானா கெட்ட அஹ்லாக்கு வேலை செய்துட்டு இருக்கு. பணிவை கடைபிடிக்கிறானா நல்ல அஹ்லாக்கு வேலை செய்கிறது, கர்வத்தை கடைபிடிக்கிறானா கெட்ட அஹ்லாக்கு வேலை செய்கிறது. ஹலாலாக வாழ வேண்டும் என்றவருடைய உள்ளம் அவனை தூண்டுகிறதா, நல்ல அஹ்லாக் அவனை தூண்டிக் கொண்டிருக்கிறது. ஹராமான முறையிலே நீ வாழ்ந்து கொள் என்றவருடைய உள்ளம் அவனுக்கு தூண்டுகிறதா, அந்த கெட்ட அஹ்லாக் அவனை தூண்டிக் கொண்டிருக்கிறது. ரெண்டும் இங்கதான், ரெண்டும் எங்கதான் இருக்குது, இங்கேதான் இருக்கிறது. இந்த இரண்டை வைத்துத்தான் சகோதரர்களே எல்லா இடங்களிலும் பாவங்கள் நடைபெறுகிறது. நான் உங்களிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறேன். இப்போது நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த பள்ளி வாசலில் பாவங்கள் நடக்குமா? ஒரு கொஸ்டின். இது பாவங்கள் நடைபெறுகின்ற இடமா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுங்க? சொல்லுங்கத்தா, சும்மா சொல்லுங்க. இல்ல 100% அப்படியா? இப்ப இங்க ஒருத்தர் தொழுகிறாரு, முகஸ்துதிக்காக தொழுகிறாருன்னா அது பாவமா இல்லையா? இப்படி தொழுகிறாரு பாவமா இல்லையா? முகஸ்துதிய தொழுதா பாவம் தானே. நம்ம பள்ளிவாசல பாவம் நடக்குது. அவங்க கிட்ட கேட்ட கேள்வி என்ன, பள்ளிக்குள் பாவம் நடக்குமா அப்படின்னு கேட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? இல்லைன்னு சொல்லுங்க. இப்ப நான் பயான் பேச உட்கார்ந்துருக்கிறேன். இப்ப நான் அல்லாஹ்வுக்காக பேசினா எனக்கு இது என்னது, நன்மை. நான் வேறு காரணத்திற்காக இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு நீங்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக நான் பேசினால் இது எனக்கு நன்மையா பாவம்? சொல்லுங்க. அப்ப அது ஒருத்தர் தொழுகிறார், வயலுள்ளில் முஸல்லி, தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தங்கள் தொழுகையிலே அஜாக்கிரதையாக இருக்கிறார்கள், வல்லதீனஹும் யுராஊன், அவர்கள் பிறருக்கு காண்பிப்பதற்காக தொழுகிறார்கள். அப்படிப்பட்ட தொழுகையாளி ஒருவன் நீங்க இருக்கிறான் என்றால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அது அவருக்கு பாவத்திற்குரியதா புண்ணியத்திற்குரியதா? அப்படிங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முழுக்க முழுக்க நன்மைகளுக்கான இடங்களாகவே இருந்தாலும், அல்லாஹ்வின் அருள் மழையென பொழிகிற இடமாகவே இருந்தாலும், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா, அல்லாஹ்வுக்கு இந்த பூமியில் விருப்பத்திற்குரிய நிலங்களே அவனது இல்லங்கள் தான் என்று சொல்லப்பட்ட இடங்களாக இருந்தாலும், ஒவ்வொரு தனி மனிதனுடைய உள்ளத்திற்குள் இருக்கிற கெட்ட செல்கள் போல இருக்கிற கெட்ட அகலாக்குகள் என்ன செய்து புண்ணியத்திற்குரிய இடத்தை கூட பாவத்திற்குரிய இடமாக மாற்றி விடுகிறது. அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யக்கூடிய இடம், அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யக்கூடிய இடம். போது சொல்லுங்கள், அது நன்மைக்குரிய இடமா தீமைக்குரிய இடம்? நன்மைக்குரிய இடம். ஆனால் அங்கே பாவமே நடக்காதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? அங்கேயும் போர் செய்யக்கூடிய ஒருவன் முகஸ்துதிக்காக போரிட்டால்
தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்பிற்காக போரிட்டால் நல்லா கவனிக்கணும். போர்க்களத்தில் போயிட்டாரு, அவருக்கு நல்லா தெரியும் போனா நம்ம உசுரோட வருவோமா வரமாட்டோமா, அப்படியே உயிரோடு வந்தாலும் உச்சத்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படியே இருக்குமா இருக்காதா? ஒரு குத்து வாங்கினா என்னங்க ஆகும்? ஒரு ஈட்டி நம்பி விழுந்தால் என்ன ஆகும்? ஒரு வாழ்வீச்சு நம்பி பட்டால் என்ன ஆகும்? உயிர் போகும், அட்லீஸ்ட் உறுப்புகளாவது போகும். இதெல்லாம் தெரிந்து கொண்டுதான் என்ன செய்யறாரு, ஒரு போர்க்களத்துக்கு போகிறார். ஆனா இந்த போர்க்களத்தில் அவர் போரிட்டு கொண்டிருக்கும் போது அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய நல்ல அகலாக்கு வேலை செஞ்சாதான் அவருக்கு சொல்லும். உள்ளத்தில் இருக்கிற கெட்ட செல்கள் போல இருக்கிற கெட்ட அகலாக்குகள் வேலை செய்தால் சொன்னாங்களா இல்லையா? ஒரு வீர தீரமாக போரிடுகிறார். ஏனைய போராளிகள் எல்லோரும் அவரை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். ஆஹா, ஒரு போராளி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், யாருக்கும் அஞ்சாமல் யாருக்கும் பயப்படாமல். சில விஷயங்கள் இருக்கிறது சகோதரர்களே, அது நல்ல விஷயங்களாக இருக்கும். ஆனால் நல்ல விஷயங்களாக இருப்பதோடு மாத்திரம் அது தன்னை சுருக்கிக் கொள்ளாமல் பிறரையே பயப்படக்கூடிய விதத்தில் நல்ல விஷயமாக இருக்கும். உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடைசி காலகட்டத்தில் அந்த போர்க்களங்களில் பெற்ற வெற்றியிலே ஏகப்பட்ட கனிமப் பொருட்கள் வருகிறது. எண்ணி வைக்க முடியாத அளவிற்கு ஏராளமாக தாராளமாக வருகிறது. அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிற போகிற கேட்கிற எல்லாருக்கும் அள்ளி 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 கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தர்மத்தின் சம்பவத்தை மக்கள் வர்ணிக்கும் போது எப்படி சொன்னார்கள்? முகமது தர்மம் செய்கிறார், வறுமைக்கு அஞ்சாதவர் தர்மம் செய்வதை போல தர்மம் செய்கிறார். எல்லாரும் தான் தர்மம் செய்வாங்க. ஒரு ஏழையும் பாடையும் இல்லாதவரும் இடத்திலே உதவி கேட்கும் போது, பசியோடு ஒருவர் வந்து நிற்கும் போது டக்கென்று நம்முடைய உள்மனம் நம்மை செய்ய வேண்டும் என்று தூண்டினால் உடனே பரிசை எடுப்போம், அதை திறப்போம், அதில் இருக்கிற பணத்தில் கொஞ்சம் எடுத்து அப்படி கொடுப்போம். இது நார்மலாக இருப்பது. ஏன்னா இதுவே பெரிய விஷயம் தான், யாரும் அதையும் செய்ய மாட்டேன்றாங்க. ஆனால் ஒருவர் வருவதையெல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறார். எந்த புறத்தில் வந்தாலும் எடுத்து எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்ப அவர் செய்யக்கூடிய தர்மத்தை பார்த்து என்ன நினைப்பான்? வறுமைக்கு அஞ்சாதவன் செய்கிற தர்மம் இது. அந்த மாதிரி போர்க்களத்தில் எல்லோரும் தான் போர் செய்வார்கள். எங்கே அவர்கள் போர் செய்தாலும் ஒரு சேஃப் ஜோன்ல நிற்பார்கள். ஒரு உண்மையான வீரன் யாரு? எதிரியை தாக்குகிற அதே நேரத்தில் எதிரி தாக்கும் போது தண்ணீர் அடிவிடாமல் தன்னை பார்த்துக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் பாலும் இருக்கிறது, கேடையும் இருக்கிறது. ஒருவன் கேடையுமே வேண்டாம், எனக்கு வாழ் மட்டும் போதும் அவர்களை பார்த்துக் கொள்ள உள்ள போறான். அவனை பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம்? எப்படி அவன் வறுமைக்கு அஞ்சாமல் தர்மம் செய்கிறானோ அதுபோல் அவன் மரணத்திற்கு அஞ்சாமல் என்ன செய்யறான்? ஒருத்தன் போரிடுகிறான். அப்படிப்பட்ட நிலையிலே ஒருவர் போர் செய்து கொண்டிருந்தார். எதிரிகளை எல்லாம் வெட்டி வெட்டி வீழ்த்திக் கொண்டிருக்கிறார். அவர் இறந்ததற்கு பிறகு மக்கள் எல்லாம் அவரை அகலில் ஜன்னா அப்படிங்கிறாங்க. அவர் சொர்க்கவாசி சொர்க்கவாசிங்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? அவர் நரகவாசி. எதுக்காக? அவர் முகஸ்துதிக்காக, தன்னுடைய சொந்த விருப்ப வெறுப்புக்காக என்ன செஞ்சுட்டாருங்க? போரிட்டு. பாருங்க, அல்லாஹ் அக்பர். அர்ப்பணிப்பை தவிர வேறு காரணமே நீங்கள் பார்க்க முடியாத, தியாகத்தை தவிர வேறு எந்த ஒன்றையுமே பார்க்க முடியாத, அல்லாஹ்வுக்காக இருப்பதை இழக்கிறோம் என்கிற அந்த சூழலை தவிர எதையுமே காண முடியாத போர்க்களத்தில் கூட உள்ளத்திற்குள் இருக்கிற அந்த கெட்ட செல் இயங்க ஆரம்பித்து விட்டால், கெட்ட அஹ்லாக் இயங்க ஆரம்பித்து விட்டால் அவனுக்கு என்ன ஆயிடும்? எந்த நன்மைகளை அவன் பெற வேண்டுமோ அந்த நன்மைகளை அவன் எழுதி விடுவான். அன்பிற்கினியவர்களே, அஹ்லாக் என்பது உள்ளத்திலே இருந்தால் தான் அது நம்மை பண்படுத்தும், நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தும். அடுத்தவர்கள் தவறுகளை சுட்டி காட்டும் போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வரும். இன்னைக்கு வருதா? இன்னைக்கு வருதாக்கா? இன்னைக்கு நமக்கு பிடிக்காத ஒரு பிரச்சனை என்னன்னா அடுத்தவங்க நம்மள கரெக்ஷன் பண்றதுதான். யாராவது கரெக்ஷன் பண்ணா அவன் கனெக்ஷனே கட் பண்ணிடுறான். கரெக்ஷன் என்ன செய்யுதா? கனெக்ஷனையே கட் பண்ணிருக்கு. ஆனா உண்மையான அகலாக்கே அவன் பிரச்சனை என்னன்னா அவனுக்கு கெட்ட அகலாக்கங்கள் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கு. கெட்ட அகலாக் என்ன செய்யுது? அவனுக்கு துள்ளி குதித்துக் கொண்டிருக்கிறது. நல்ல அகலாக் யாரிடத்தில் ஆக்டிவாக செயல்படுகிறதோ அவன் தன்னுடைய தவறை சுட்டி காட்டினார், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய விமர்சனங்களை, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து வந்து சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பூக்கம் அவனுக்கு வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட உம்மத்தை தான் உருவாக்கினார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட உம்மத்தை தான் உருவாக்கினார்கள். ஒரே ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்க ஒரு ஹதீஸ். ஷஹீத் இருக்காருல்ல, ஷஹீத் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டார். அவருக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். எதை தவிர? எதை தவிரத்தான் சொல்லுங்க? கடனை தவிர. ஆனா நீங்க அந்த ஹதீஸினுடைய வாசகத்தை கவனித்தால் ஆக்சுவலி இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி முழுமை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னா, கடனை தவிர அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும்.
அப்படி வந்தாதான் இது ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட். ஆனா இந்த ஹதீஸ்ல எப்படி வரும் தெரியுமா? ஒரு ஷஹீதுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் கடனை தவிர அப்படின்னு முடியும். ஏன் அப்படின்னா ஆக்சுவலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு உபதேசம் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் உள்ள ஸ்டேட்மெண்ட் தான் சொல்றாங்க. என்னன்னு? யுக்ஃபரு லிஷஹீதி, எல்லா பாவங்களும் ஷஹீதுக்கு மன்னிக்கப்படும். ஆன் த ஸ்பாட் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இது இல்லத்தை, இதை தவிர கடனை தவிர அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுடைய இது உலமாக்கள் மாஷா என்ன செய்யறாங்க, சத்தியத்தை ஏற்பது அப்படிங்கிற அந்த தலைப்புல இந்த ஹதீஸை கொண்டு வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி பாருங்க, இன்னைக்கு நம்முடைய பிரச்சனையே என்ன? நாம் ஏன் நம்முடைய நிலைப்பாடுகளை மாற்றாமல் இருக்கிறோம்? ஒரு விஷயம் நமக்கு உண்மை என்று தெரிந்தாலும், இதுதான் சரி என்று புரிந்தாலும், எதற்காக நாம் நம்முடைய நிலைப்பாட்டை மாற்றாமல் இருக்கிறோம் என்றால் ஒரே ஒரு காரணம் தான். சமூகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய நற்பெயரை எப்படி நாம் எடுத்துக் கொள்வோம்? நமக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருந்துருச்சு, நமக்குன்னு ஒரு நல்ல பெயர் இருந்துருச்சு, நான் போய் எப்படி என்னுடைய தவறை சொல்லுவது? என்னிடத்திலே தவறு இருக்கிறது என்று அவன் உணர்ந்து விட்டால் அடுத்த முறை என்னிடத்திலே அவன் மார்க்கம் கேட்க வருவானா? நம்ம மாஷா அல்லாஹ் ஒரு அஹ்லுஸ் சுன்னah ஒரு மார்க்கத்துக்கு ஒரு கொள்கையில பயணிச்சுட்டு இருக்கிறோம். என்னிடத்தில் ஒரு தவறு இருக்கிறது என்று அவன் நினைத்தான், எப்படி என்னை அவன் சரி காண்பான் என்று நம்மை நாமே உயர்வாக நினைத்துக் கொள்வதனால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியறதில்லை, நம்முடைய தவறுகளை அடுத்தவர்கள் சுட்டி காட்டுவதை விரும்புவதில்லை. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா காரணம்? உள்ள இருக்கிற அந்த ஸய்யிஉல் அஹ்லாக், உள்ள இருக்கக்கூடிய ஸய்யிஉல் அஹ்லாக், உள்ள ஹுஸ்னுல் அஹ்லாக்னு ஒண்ணு இருக்குது. அந்த அஹ்லாக் என்ன செய்யும்? தவறுகளை யாராவது சுட்டி காட்டினால் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல, அவர்களது உம்மத்தினரை போல, நேர்வழியிலும் நல்வழியிலும் நிலைத்து நின்ற அந்த நல்ல முன்னோர்களைப் போல இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நவநாகரிக உலகத்திலும் கூட அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய முத்தகீன்கள் இருக்கிறார்கள். அவர்களைப் போல 14 நன்றிக்கினிய சகோதரர்களே, அஹ்லாக்கை நீங்கள் வளர்த்துக் கொள்வது என்பது எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நல்ல செயல்களை நீங்கள் வளர்த்துக் கொள்வதை போல. அதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன செய்கிறது? போதிக்கிறது. அடுத்து என்ன? வணக்க வழிபாடுகளை நற்குணங்களுக்குண்டான ஒரு களமாக பயன்படுத்துதல். உதாரணமா தொழுகை இருக்குல்ல, தொழுகை, இந்த தொழுகை சகோதரர்களே, இதனுடைய ஹிக்மத் என்ன? ஹிக்மத் என்னால் என்ன? ஒரு காரணம், மார்க்க ரீதியான காரணம். இதற்கு தான் மகாசிது ஷரியா என்பார்கள். மகாசிது ஷரியா என்றால், ஷரியாவில் நாம் என்ன விஷயங்களை ஷரியத்தாக செய்தாலும் அதற்கு பின்னால் அறிவுபூர்வமான சமூக அக்கறை கொண்ட ஏதாவது ஒரு காரணம் இருக்கு. உதாரணமா நம்ம நோன்பு வைக்கிறோம்ல, இந்த நோன்பு வைப்பதற்கு என்ன காரணம் சொல்லுவாங்க பெரும்பாலும் எல்லாரும்? சரி, அதாவது என்ன சொல்றது, ஒரு சமூக பார்வையில் நோன்பிற்கான ஒரு காரணம் சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? சொல்லுங்கத்தா. பசிய ஏழைகளின் பசியை உணர, அப்படிதான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன். பிரச்சாரங்கள்லாம் வர்ற வரைக்கும் நோன்புனாலே இவங்க மேடையில போய் என்ன பேசுறது? ஏழைகளின் பசியை உணர்வதற்குத்தான் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கியிருக்கிறார். உடனே நம்ம தரப்புல இருந்து கேட்டாங்க, அப்ப பணக்காரன் ஏன் நோன்பு வைக்கிறான்? அதாவது ஏழை ஏன் நோன்பு வைக்கிறான்? ஏழை தான் ஆல்ரெடி பசியில இருக்கிறான்ல, அப்ப அவன் ஏன் நோன்பு வைக்கிறான்? ஆனால் இது மறுக்கப்பட வேண்டிய ஒரு காரணம் அல்ல, இது காரணங்களில் ஒன்று. ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம் லஅல்லக்கும் தத்தகூன். லஅல்லக்கும் தத்தகூன்னா என்னது? இறையச்சத்தை நீங்கள் பெறுவதற்காக. அப்ப இறையச்சத்தை பெறுவது என்பது ஆன்மீக ரீதியான காரணம், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய காரணம். ஆனால் அதை தாண்டி இந்த நோன்பு என்பது ஏற்படுத்தக்கூடிய பலன்கள், நோன்பு என்பது ஏற்படுத்தக்கூடிய நல்ல பாதிப்புகள், இதை வைத்து ஒருவர் ஒரு காரணத்தை போக்கஸ் பண்ணும்போது அதுதான் மகாசிது ஷரியா என்று மக்களால் பார்க்கப்படுகிறது. அந்த மாதிரி இந்த தொழுகை இருக்குல்ல, தொழுகை, இந்த தொழுகை என்பது அல்லாஹ் நம் மீது விதித்திருக்கிறான். அல்லாஹ் நம் மீது சுமத்திருக்கிற முதன்மையான கடமை, மறுமையில் விசாரிக்கப்படக்கூடிய முதல் கேள்வி, சொர்க்கத்தின் திறவுகோல் இதுதான். யாரிடத்தில் தொழுகை இல்லையோ அவரிடத்திலே மார்க்கம் இல்லை. தொழுகை தான் நமது சொர்க்கத்தை தீர்மானிக்க போகிறது. எல்லாம் ஓகே. ஆனா அதில் இருக்கக்கூடிய மக்சத், அல்லாஹ் அதன் மூலம் நம்மிடத்தில் உருவாக்க நினைக்கின்ற அந்த உள்ளார்ந்த விழுமியங்கள் என்ன அப்படின்னா, அறிஞர்கள் சொல்வது, தொழுகையில ஒருத்தர் நிற்கிறார், சரியா, அடுத்து என்ன செய்யறாரு? போய் குனிகிறார், திரும்பவும் நிற்கிறார், அப்புறம் என்ன செய்யறாரு? சஜிதாக்கு போறார், அப்புறம் எந்திரிச்சு அப்படி உட்கார்றாரு, திரும்ப எந்திக்கிறார். ஏன் இப்படி எல்லாம் ஒரு வழிபாடை நிறைவேற்றணும்? இது மனிதனுடைய அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு
முரண்பட்ட ஒன்றாக இல்லையா? உதாரணமா தவாஃப் பண்றோம் அப்படின்னா நடந்துகிட்டே போறோம், நடப்பது என்பது இயல்பானது, சரிதானே? இந்த சஃபா மருவாக்கு இடையில ஓடும் போது, நடக்கும் போது, அல்லது குறிப்பா அந்த பச்சளைட்டு உம்ரா செஞ்சவங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல குடுகுடுன்னு ஓடுறோம், ஓடுறதுங்கிறது இயல்பானது, ஆமாவா இல்லையா? ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்ம அல்லாஹ் கிட்ட துவா கேட்டுக்கிட்டு இருக்கோம், உட்காருவது என்பது என்னது? இயல்பானது, ஆமாவா இல்லையா? அப்போ இயல்பானவைகள் என்பதை தாண்டி முதல்ல எப்படி நிக்கிறோம், அதுக்கப்புறம் இப்படி குனிகிறோம், திரும்ப நிக்கிறோம், அதுவும் முதல்ல நம்ம ரொம்ப நேரம் நிக்கிறோம், சமையல்லா லிமனிதான் போது கொஞ்ச நேரம் நிக்கிறோம், திரும்ப சஜிதாவுக்கு போறோம் என்றால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணத்தை சொல்லும்போது, யா அல்லாஹ் உனக்காக நான் எந்த நிலையையும் செய்வேன், அதுதான் காரணம். சந்தோஷமாக இருக்கும் போது மாத்திரம் பின்பற்றுவது மார்க்கம் அல்ல, அல்லது கவலையில் துக்கத்தில் இருக்கும் போது மாத்திரம் அழுது அழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது என்று கிடையாது, மார்க்கம் அல்ல. ரெண்டு பேர் மக்களை நீங்கள் கவனித்தால் ரெண்டு விதமான மக்களும் இருக்கிறார்கள். இப்படி குர்ஆனில் அல்லாஹ் சொல்வதை போல, ஒரு ஓரத்தில் நின்று கொண்டு மக்களிலே சிலர் அல்லாஹ்வை வணங்குகிறார்கள், அவனுக்கு ஏதேனும் ஒரு நன்மை வந்துவிட்டால் அதை கொண்டு ஆனந்தம் அடைகிறான், ஏதேனும் ஒரு தீமையோ சோதனையோ வந்துவிட்டால் பின்னங்கால் பிடரையில் அடிபட ஓடி விடுகிறான். அப்படி இப்ப இந்த வசனத்தினுடைய கருத்து என்ன? ஜாலியான மூட்ல இருக்கும்போது, சந்தோஷமான மூட்ல இருக்கும்போது அவன் என்ன செய்யறான்? அல்லாஹ் அல்லாங்கிறான். கவலையோ துன்பங்களோ சோதனைகளோ வந்து விட்டால் அதற்கு ஆறுதல் தேடிக்கொள்ள வேறு வழியை பார்த்துக் கொள்கிறான். இப்படி இன்னொரு வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் கப்பலில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது, கப்பலில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது, கடலின் மீது அவர்கள் இருந்து கொண்டிருக்கும் போது, காற்று வேகமாக வீசி புயல் வேகமாக வீசி மரணித்து விடுவோமோ என்கிற ஒரு அச்சம் வரும்போது, அல்லாஹ் எப்படி அழைக்கிறார்கள்? அவர்கள் கலாசாக உள்ளச்சம் கொண்ட உள தூய்மை கொண்டவர்களாக கலப்படம் இல்லாமல் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். அப்போ கஷ்டம் வரும்போது அவன் என்ன செய்யறான்? இதுதான் நம்மள இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவருடைய பழக்கம். கஷ்டமும் நஷ்டமும் துன்பமும் துயரமும் இன்னல்களும் இடர்பாடுகளும் வாழ்க்கையில் தாங்க முடியாத வேடு வெள்ளங்களும் வந்தால் அல்லாஹ் 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 என்கிறோம். அந்த கஷ்டங்கள் போய்விட்டால், அந்த கவலைகள் நீங்கிவிட்டால், அல்லாஹ் அல்லாஹ் என்று அழைத்ததையே மறந்துவிட்டு அப்படி அழைக்காததை போல வாழ்ந்து விடுகிறோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அப்படி நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டு விதமான சூழல்களும் என்ன இருக்கும்? மக்களுக்கு இருக்கு. அப்ப நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது, இப்படி இருந்தால் தான் நான் மார்க்கத்தில் இருப்பேன், இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தால் தான் நான் மார்க்கத்தில் இருப்பேன். அதை உடைக்குது மார்க்கம். முதல்ல சில பேருக்கு நிக்கிறது பிடிக்கும், சில பேருக்கு உட்கார்றது பிடிக்கும், சில பேருக்கு படுக்கிறது பிடிக்கும், சில பேருக்கு நடக்கிறது பிடிக்கும், சில பேருக்கு ஓடுறது பிடிக்கும். ஆனா நீ அல்லாஹ்வுக்கானவன் என்றால் எல்லாமே உனக்கு பிடிக்கணும். அல்லாஹ்வுக்கு பிடிக்கிற எல்லா விஷயம் யோசிச்சு பாருங்க. மாஷா அல்லாஹ், தொழுகைக்கு பின்னால் எவ்வளவு பெரிய ஒரு ரகசியம் ஒளிந்திருக்கிறது. தொழுகைக்கு பின்னால் எவ்வளவு ஒரு உயர்வான மதிநுட்பங்கள் மாஷா அல்லாஹ் ஒளிந்திருக்கிறது. அப்ப நீங்க நிற்கும் போதும், குனியும் போதும், சிரவணக்கம் செய்யும் போதும், ஜல்சத்துல் இஸ்திராஹாவில் உட்காரும் போதும், அல்லது மீண்டும் எழுந்திருக்கும் போதும், மீண்டும் குடியும் போதும், அத்தஹியாத் என்கிற தஷஹுதிலே நீங்கள் உட்காரும் போதும், அதுவும் பாருங்க 5 வக்து தொழுக 5 விரல் மாதிரிதான் இருக்கு. காலையில 2 ரக்காத்து தான், ஆனா எவ்வளவு நேரம் தொழுகிறோம்? ஹஸ்ரத் மாஷா அல்லாஹ் இன்னைக்கு சூப்பரா ஓதுறாங்க. இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான ஒரு உண்மை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இவர் தான் எங்க இமாம், எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன். சரி, இமாம் வருவாரா வரமாட்டாரா, 5 நிமிஷம் தான் 10 நிமிஷம் தான் இருக்குது. சரி, நம்மளை தொலை வைக்க சொல்லிட்டா என்ன சூறா ஓதலாம்? ப்ரிப்பரேஷன் இருக்குதானே. டக்கு நீங்க தொலை வைக்க சொன்னா தொலை வைக்கணுமா இல்லையா? இல்ல நான் பயான் தான் பண்ண வந்தேன், அதை பண்ணிட்டு போயிடுவேன், நான் தொலை வைக்க மாட்டேன்னா சரி என்ன சூறா ஓதலாம்? ஓகே, வன்னாசியாத் வல்லாஹி வன்னாசியாத் கர்கன் ஓதலாம். 2வது ரக்காத்துல வஷம்சி வதுஹாஹா ஓதலாம்னு நினைச்சு வச்சேன். கரெக்டா வந்து 1வது ரக்காத்துல வன்னாசியாத் கர்கன் ஓதுறாங்க. அப்ப இவர் நினைச்சது அப்படியே நடக்குது, இவருக்கு ஏதோ ஆன்மீக சக்தி இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாதுங்கிறதுனாலதான் 2வது ரக்காத்துல நான் வஷம்சி நினைச்சு அவர் என்ன ஓதுனாரு? என்ன ஓதுனாரு? வசமாயி. பாத்தீங்களா எப்படி சிங்க்ரனைஸ் ஆகுது? அப்ப சில விஷயங்கள் நமக்கு என்ன ஆகும் சகோதரர்களே? நம்மையும் வரி. அப்ப நான் நடப்பேன், அப்ப நான் நினைத்தது நடந்தால் எனக்கு பிடிக்கும், நான் நினைக்காதது நடந்தால் எனக்கு பிடிக்காது. நான் நினைக்கிற மாதிரி அல்லாஹ் என்னை வச்சுக்கிட்டான்னா நான் அல்லாஹ்விடத்திலே நெருங்கி போவேன். நான் நினைப்பதை போல் நடக்காவிட்டால் யா அல்லாஹ் உன்னை விட்டு நான் ஒதுங்கி போவேன். அப்படிதானே இன்னைக்கு நம்முடைய பர்சனல் லைஃப் நடந்துகிட்டு இருக்கு. இப்படிதானங்க நடந்துகிட்டு இருக்கு. கணவன் மனைவி வாழ்க்கையாகவே இருந்தாலும் வாழ்கிறார்கள் அல்ஹம்துலில்லாஹ், கணவனாகவும் மனைவியாகவும். ஆனால் அன்றாடம் அவர்களுக்கிடையில் இருக்கக்கூடிய உரையாடலும் உறவாடலும், அன்றாடம் அவர்களுக்கிடையில் இருக்கக்கூடிய அந்த நெருக்கமும் இருக்கும்.
அன்றாட வாழ்வுக்கிடையில் நடைபெறக்கூடிய அந்த பண்பாடும் பழக்க வழக்கமும் ஒரே மாதிரி இருக்குதா? இந்த வாரம் பூரா கணவன் மனைவி வாழ்க்கை எப்படி இருந்தது, என்னை அவள் எப்படி நடந்து கொண்டாள், நான் அவளோடு எப்படி நடந்து கொண்டேன் அப்படின்னு பாருங்க. அன்னைக்கு நம்ம ரொம்ப ஜாலியா இருந்தோமே, அன்னைக்கு நம்ம மனுஷன் சந்தோஷமா இருந்தோமே, அல்லது நல்லா ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தோமே. ஏதோ உங்களுக்கு பிடித்ததை அவள் செய்திருக்கிறாள், அல்லது ஏதோ அவளுக்கு பிடித்ததை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அன்னைக்கே நம்ம மூட விட்டா இருந்தோம், அன்னைக்கு நம்ம அப்படிலாம் சிரிச்சு பேசலையே, விடுதானங்க, அன்னைக்கு அப்படிலாம் சிரிச்சு பேசலையே, 2 பேரும் அப்படியே ஒரு வாக்கிங் போலையே, அல்லது வெளியூருக்கு போயிருக்கிறேன் ஒரு போன்ல கூட நம்ம நலன் விசாரிக்கலையே. உனக்கு பிடிக்காத ஏதோ ஒன்றை அவள் செய்திருக்கிறாள், அல்லது அவளுக்கு பிடிக்காத ஏதோ ஒன்றை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். உலகத்திலே வாழுகிற போது ஒருவரோடு ஒருவர் பழகும் போது அந்த பழக்கத்தில் இருக்கிற விரைப்புத்தன்மையையும் வீரியத்தையும், அந்த பழக்கத்தில் இருக்கக்கூடிய நெருக்கத்தையும் இறுக்கத்தையும் உங்களுடைய செயல்பாடுகள் தான் தீர்மானிக்கிறது. ஒரு வாட்டி நீங்க ஒரு வீட்டுக்கு விருந்தினரா வரீங்க, அந்த ஃபர்ஸ்ட் டைம் உங்களை அவர்கள் எப்படி நடத்துகிறார்கள் என்பதுதான் அடுத்த முறை அந்த வீட்டிற்கு நீங்கள் விருந்தினராக வருகிறீர்களா இல்லையா என்பதை அது என்ன செய்யும், தீர்மானிக்கும். அப்படியா இல்லையா? டக்குனு போன் இந்த பக்கம் கிராஸ் பண்ணிட்டேன், அல்ல மீன்காரனையை கிராஸ் பண்ணிட்டேன், இந்த அனிஃபா பாய் வீட்டுக்கு வரேன், நான் கீழே இருந்து அங்கேயே இருங்க நான் வர்றேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றேன். சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். நேரம் நல்லா இருக்கீங்களா, எப்போ வந்தீங்க, சவுதியில அப்படி இருக்கேன், அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம்னு அனுப்பி விட்டாருன்னா அடுத்த வாட்டி நான் அல்ல மீன்காரனை ஏறி பக்கமே வரமாட்டேன். எனக்கு ஆக்சுவலி அவர்கிட்டதான் ஒரு கசப்பான அனுபவம் நடந்திருக்குது. ஆனா அந்த அனுபவம் எனக்கு எந்த அளவுக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும் என்றால், எப்படி ஏற்படுத்தும், அல்ல மீன் காலனியை நான் பைக்காட் பண்ணிடுவேன். நான் பல இடங்களில் இந்த உதாரணத்தை சொன்னதுண்டு. உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, தங்களது 2 புதல்விகளை ஒன்றன் பின் ஒன்றாக கட்டி வைத்தார்கள். அப்பவா இல்லையா? ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் உம்மு கல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் ஒருத்தவங்களை ஃபர்ஸ்ட் கட்டி கொடுக்குறாங்க, அவங்க இறந்த உடனே அவங்கள கட்டி கொடுக்குறாங்க, அவங்களும் இறந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, லவ் கானத் இன்தி சாலிசத்துன் லஸவஜ்துஹா அப்படின்னாங்க. என்னிடத்தில் திருமணம் செய்து கொடுக்கும் பருவத்தில் 3வது ஒரு பெண் பிள்ளை இருந்தால் அவங்களையும் நான் என்ன செய்வேன், உஸ்மானுக்கு கட்டி கொடுத்திருப்பேன். இதை நான் சொல்லும் போதெல்லாம் நடைமுறையில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசும்போது இதை நான் சொல்வது. நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம வீட்டுல 2-3 பொண்ணுங்க இருக்கும். 1வது பொண்ணுக்கு என்ன செய்வோம், ஒரு இடத்துல கட்டி கொடுத்திருப்போம், ஏதோ ஒரு ஊர்ல ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்துல கட்டி கொடுத்திருப்போம். அவர்களுக்கும் நமக்கும் இடையே ஏற்பட்ட இந்த கசப்பான அனுபவங்கள் நம்ம என்ன முடிவெடுக்க வைக்கும் என்றால், என்ன முடிவெடுக்க வைக்கும், அவன் ஃபேமிலியில இல்ல, அவன் சொந்த பந்தத்தை அவன் வகையில அந்த ஊர்லயே பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிடுவோம். அப்போ சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஒருவரோடு ஒருவர் நாம் பழகும் போது நான் அவரை பார்த்து சிரிப்பது, பேசுவது, அவர் முகத்தை பார்த்து கதைப்பது, அவர் பேசுவதை நான் இன்பத்தோடு ரசிப்பது, அவர் அடிக்கிற நகைச்சுவை ரொம்ப காலம் குறைந்ததாக இருந்தாலும் கொஞ்சம் குணமாக சிரித்து வைப்பது, எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்குது, அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப். இவர் என்னோடு எப்படி நடந்து கொள்கிறார், அவரோடு நான் எப்படி நடந்து கொள்கிறேன். இது மனிதர்களுக்கு மத்தியிலேயே வைக்கக்கூடாது, படைத்தவரிடத்துல வைக்க முடியுமா? அதனாலதான் அல்லாஹ் நம்மள என்ன செய்யறான், எல்லா சூழலுக்கும் தயார்படுத்துகிறான். நில்லுனா நிக்கணும், உட்காருனா உட்காரணும் என்று சொல்லுவார்களே, அது உண்மையிலே நடப்பது தொழுகையில் மாத்திரம்தான். சிந்தித்து பாருங்கள். அதனால்தான் பாருங்கள், பையத் செய்யும் போது யாரு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பையத் செய்து கொடுக்கும் போது எந்த வாசகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சாங்க? பையத் செய்வதற்கு ஒரு வாசகம் இருக்குங்க. பதவி பிரமாணம் செய்யும் போது வாசகம் இருக்குதா இல்லையா? சொன்னாங்களா இல்ல முதலமைச்சர்கள் எல்லாம், பேரை சொல்றதுக்கே எரிச்சலா இருக்க, அப்படி சொல்லி நாங்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் அல்லது துறை அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் வாசகங்கள் அமைச்சு சொல்றாங்கல்ல. இந்த மாதிரி இஸ்லாமிய நாட்டில அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத் செய்யும் போது அவர்களிடத்தில் சில வாசகங்களை என்ன செஞ்சாங்க, வாய்மொழியாக வாங்கினார். அதுல என்னது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவோம், தொழுகையை நிலைநாட்டுவோம், தான தர்மங்களை கொடுப்போம். இதுல நிறைய வரும். அஸ்ஸம்உ வத்தாஆ, நீங்கள் என்னவெல்லாம் சொல்லுகிறீர்களோ அதை நாங்கள் கேட்போம், எதையெல்லாம் கேட்கிறோமோ அதன்படி கட்டுப்படுவோம். இதெல்லாம் இந்த பையத்தில் இருக்கக்கூடிய வாசகம். பையத் என்பது சாதாரணமானதல்ல. ஒருவர் அல்லாஹ்வின் பாதையிலே பையத் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்று விட்டாரேயானால் அது மாஷா அல்லாஹ் அந்த உலகத்தில் அவர் வாழும்போது அவருக்கு கிடைத்த ஆகப்பெறும் சிறப்பு. நேற்று கூட ஜும்மாவுடைய குத்பாவில் இதை சொன்னேன். பர்ரா இப்னு ஆசிப் என்கிற பெயரிலே ஒரு நபித்தோழர் இருந்தார். நிறைய ஹதீஸ்களை அவர் அறிவித்தவர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமான தோழர்களிலே ஒருவர். அப்படியாப்பட்ட ஒரு தோழரை அவரது அண்ணன் மகன், அடுத்த தலைமுறையில் உள்ளவர் பார்க்கிறார். அவருடைய கடைசி காலகட்டத்தில்
அந்த பெரியப்பா அல்லது சின்னப்பா பெரியப்பாவை பார்த்த உடனே அவருக்கு என்ன செய்யுது, ஒரு ஆனந்தம் வருகிறது. எப்படி ஒரு மிகப்பெரிய அறிஞரை பார்த்தால் ஒரு ஆன்மீக ஒரு ஆன்மீக ஆர்வம் நம்முடைய உள்ளத்தில் எட்டி பார்க்குமோ, நம்ம கிட்ட சில என்ன இருக்காது, ஒரு இயற்கையான குணங்கள். யாராவது மாஷால்லா மார்க்க விழுமியங்களை பேணக்கூடிய ஒரு பெரியவர்களை பார்த்து விட்டால், மார்க்கத்தை மாஷால்லா முறைப்படி தங்களுடைய வாழ்க்கையை செயல்படுத்தக்கூடிய ஒருவரை பார்த்து விட்டால், நம்மையும் அறியாமல் ஆன்மீகத்தின் மீது இருக்கிற ஒரு ஈடுபாடு நம்மிடத்திலே ஒட்டிக்கொள்ளும். சாதாரணமாக நம்மை போன்ற ரொம்ப சாதாரணமான மனிதர்களை பார்க்கும் போதே இப்படிப்பட்ட எண்ணமும் இப்படிப்பட்ட தூண்டுதலும் உள்ளத்திலே வரும்போது, உண்மையாலுமே அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்தவர்கள், உண்மையாலுமே அல்லாஹ்வின் பாதையிலே தியாகம் செய்தவர்கள், அப்படிப்பட்ட மூத்த முன்னோடிகளை பார்த்தவுடன் அவர்கள் உருகுகிறார்கள். சகோதரர்களே, அடிக்கடி நாம் சொல்வதுண்டு, கல்வியை கண்டால் பருக வேண்டும், கல்வியாளர்களை கண்டால் உருக வேண்டும் என்பதை போல அந்த பெரும் நபித்தோழரை பார்த்தவுடன் சொந்தக்காரராகவே இருந்தாலும் தம்பியின் மகனாகவே இருந்தாலும் உணர்ச்சி திருப்பில் ஒரு வார்த்தையை சொல்கிறார், தூபாலக் தூபாலக், உங்களுக்கு பாக்கியம் உண்டாகட்டும், உங்களுக்கு சுப செய்தி உண்டாகட்டும். சஹித்த ரசூலா, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு தோழமை கொண்டீர்கள். அந்த மரத்தின் கீழ் நின்று நீங்கள் அல்லாஹ்வின் தூதரோடு பையத் செய்தீர்கள். அப்ப அந்த பையத் செய்கிற பாக்கியத்தை ஒருவர் பெற்றிருந்தால், அல்லாஹ் அக்பர், அடுத்த தலைமுறையில் வாழ்ந்தவர்களுடைய கண்களுக்கு முன்னால் அவர் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகத்தின் உச்சத்தை தொட்டவரை போல கருதக்கூடிய ஒரு சிந்தனை அவர்களுக்கு தோன்றும். அப்படியாப்பட்டது என்னது, பையத். ஆனா அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, பணியின் உச்சக்கட்டத்தில் அதான் இருக்கணும். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அப்படி எல்லாம் நீங்க என்ன செய்யாதீங்க, நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திற்கு பிறகு என்னென்ன குழப்பங்களை எல்லாம் நாங்கள் செய்தோம் என்பது உனக்கு தெரியாது. நாங்க செஞ்சோம்னா அவங்க செய்யல, ஆனா அவங்க வாழ்ற காலத்துல என்ன நடந்துச்சு, அந்த குழப்பங்கள்லாம் நடந்துச்சு. முஸ்லிம்களுக்கு மத்தியில சண்டை, ஃபித்னாக்கள் எல்லாம் நடந்துச்சு இல்லையா? அப்போ அந்த ஃபித்னாக்கள், அந்த குழப்பங்கள் ஏற்படுவதில் அல்லது ஏற்படுத்துவதில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தனக்கு பங்கே இல்லாவிட்டாலும், தான் வாழ்கிற காலத்தில் ஒரு குழப்பம் நடக்கும் போது அதை ஏற்றுக்கொள்கிற தார்மீக ஒரு பக்குவம் அவர்களிடத்திலே இருந்து, இதுதான் இன்னைக்கு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக பொறுப்புணர்வு என்னங்கிறது. அதுதான் உதாரணமாக உங்களை சுற்றி இங்கே சிறுக்கும் விதாத்தும் நடக்கிறது என்றால், அதை தட்டி கேட்பதற்கும் சுட்டி காட்டுவதற்கும் அதை பிரச்சாரத்தின் மூலம் திருத்துவதற்கும் தான் நாம் இங்கே இருக்கிறோம். நம்ம அந்த சிற்கில என்ன செய்யல, ஈடுபடல. நம்ம குடும்பத்துல யாரும் அந்த விதத்துல ஈடுபடல. நாம யாரும் அந்த சிற்கை விதத்தை முன்னின்று நடக்கல. ஆனால் ஒரு உண்மையான பொறுப்புணர்ச்சி உள்ளவருடைய உள்ளத்திலே என்ன சிந்தனை வரும் என்றால், நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் காலத்திற்கும் அசத்தியத்திலே இருக்கிறார்கள் என்றால், அந்த அசத்தியத்தில் அவர்கள் இருக்கும் காலமெல்லாம் ஏதோ ஒரு வகையில் இதற்கு நானும் பொறுப்பாகிவிட்டேனே என்கிற குற்ற உணர்வு அவருடைய உள்ளத்தை தூண்டிக் கொண்டே இருக்கும். இதுதான் பொறுப்புணர்ச்சியின் உச்சக்கட்டம் சகோதரர்கள். அப்படியாப்பட்ட ஒரு சிறப்புக்குரியதுதான் என்னது, பையாத். அந்த பையாத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எப்படி நாங்க இணை வைக்காமல் அல்லாஹ்வை தொழுவோம், தான தர்மங்கள் செய்வோம், நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்போம், கேட்டதன்படி கட்டுப்படுவோம். அதிலே கூடுதலாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து சொன்னார்கள், இன்பத்திலும் துன்பத்திலும் நீங்கள் சொல்வதை அல் மக்ரஹ் வல் மன்ஷத் தான் ரொம்ப முக்கியமான. அஹ்லாக்கை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டுமானால், அஹ்லாக்கை நாம் அனைவரும் வளர்த்துக் கொள்ள வேண்டுமானால் ஒரே ஒரு பாலிசி தான். எப்படி வாடையாக இருந்தாலும் கோடையாக இருந்தாலும், யா அல்லாஹ் நான் வாழ்வது உனக்காக அப்படின்னு இருக்கும். வாடை என்றால் என்ன, கோடை என்றால் என்ன, அதாவது குளிர்காலத்தையும் வெயில் காலத்தையும் குறிப்பதற்கு இந்த வார்த்தை அல்லாஹ் அடிக்கடி சொல்லுவான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார், வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பில் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையவர்களுக்கு அத்தாட்சிகள் உண்டு என்று ஒரு வசனம் சொல்லும். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, உலகத்தில் எதையெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்களோ எல்லாமே மாறும் தன்மை கொண்டது. காலநிலை மாறும் தன்மை கொண்டது, பருவநிலை மாறும் தன்மை கொண்டது, நம்முடைய உடல்நிலை மாறும் தன்மை கொண்டது, நம்முடைய மனநிலை மாறும் தன்மை கொண்டது, ஒருவர் மீது காட்டுகிற அன்பு, பாசம், பரிவு, இரக்கம் எல்லாமே மாறும் தன்மை கொண்டது. நேற்று உதாரணமாக திருமணமாகி 5 ஆண்டுகள் கழித்து ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்கிறது, 10 ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது. இந்த குழந்தையை முதலாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி உருக்கத்தோடு, உணர்ச்சி பெருக்கோடு, ஏக்கத்தோடு நீங்கள் தூக்கும் போது அந்த குழந்தையின் மீது இருக்கிற அந்த அன்பு, அந்த பாசம், அந்த நேசம் 10 ஆண்டுகள் கழித்து அப்படியே இருக்குமா? 10 வருஷம் கழிச்சு பெற்றுட்டேங்கிறதுனால உன்னை நீ என்ன பண்ணாலும் பேசாம பழாக போடுவோம், அப்படிதானங்க? 10 வருஷம் கழிச்சு நீ பிறந்துட்டேங்கிறதுனால நீ என்ன செஞ்சாலும் நம்ம சும்மாவா இருக்க முடியும்? ஆமாவா இல்லையா? தங்கத்தில் செய்யப்பட்ட ஊசி என்றாலும் அதை கொண்டு கண்ணிலா குத்த முடியும். தங்கத்தில் செய்யப்பட்ட செருப்பு என்றாலும் அதை எடுத்துக்கொண்டு போய் அளவாரிக்குள்ளா வைக்க முடியும்.
அன்பாக்ஸ் பண்ற வரைக்கும் தான் அலமாரி, பாக்ஸுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் பிரதர் அது செல்ஃபுக்குள்ள இருக்கும். அது அன்பாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது எங்கதான் போனோம் இல்ல, அது பெரிய பிராண்டு, அதெல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாதான் 50 நாள் கழிச்சு வரும். அந்த செருப்போட காஸ்ட் பிரைஸ் 50,000 ரூபாய். எவ்வளவு இருந்தாலும் காலில் தான் பிரதர் போட முடியும், செருப்பு தூக்கி தலையிலேயே மாட்ட முடியும். அப்ப நன்றாக யோசித்து பாருங்கள், எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு புது பொருளை வாங்கினாலும் அப்படித்தான். சில பேர் பாருங்க, மொபைல புதுசா வாங்கினவன் அவன் பராமரிப்பது பார்ப்பது, அல்லாஹ் அக்பர், உண்டாட்டி பிள்ளையை கூட அப்படி பார்த்துக் கொள்ள மாட்டான். சில பேர் அப்படி பார்த்துக்குவான். இந்த வாகனத்தை பராமரிப்பதெல்லாம் சில பேரை பார்த்தால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், அப்படி பராமரிப்பார்கள். எல்லாம் ஒரு சர்வீஸ் வரைக்கும் தான், 2 சர்வீஸ் வரைக்கும் தான். அப்படிதானே? அந்த கார் வாங்கின புதுசுல ஒரு அந்த கிராச் கார் போடுறது, அந்த துடைக்கிறது, ஒரு சின்ன தூசி இல்லாம பாத்துக்கிறது, அப்படியே சாயங்காலமான வேலை ஒரு அந்த கவர் போடுறது, எந்த இடத்துல இவர் போனாலும் அந்த அலங்கார பொருட்கள் காரோடு தொடர்புடைய, அது சவுதி அரேபியாக்குல நீங்க போனீங்கன்னா ஜீனா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். அது காருக்கு அத்தியாவசியமானதோ அவசியமானதோ அல்ல, ஆனால் அழகை ஏற்படுத்தக்கூடியது. எந்த ஊருக்கு போனாலும் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க பார்த்தா உடனே எடுத்து மாட்டுறது. எவ்வளவு நாளைக்கு தான்? ஒரு சர்வீஸ் 2 சர்வீஸ் முடிகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பழைய குருடி கதவை திரடிட்டு அவன் பாட்டிக்கு போயிட்டே இருப்பான். அதான் உண்மை. அப்போ நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த முதல் நாளில், அந்த முதல் இடத்தில், முதல் நேரத்தில் இருப்பதை போலவே கடைசி வரைக்கும் இருக்காது. அதனாலதான் என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாத்தி காட்டும். ஒரு முஸ்லிம் எந்த சூழ்நிலை மாறினாலும் அவனது மார்க்கத்தின் சூழ்நிலை மாறவே மாறாது. குளிர் கூட அடிக்கிறது என்பதனால் 5 வக்து தொழுகையை 3ஆக மாற்றிவிட முடியுமா? வெயில் கடுமையாக தன்னுடைய வெப்பத்தை கக்குகிறது, உஷ்ணத்தை கக்குகிறது என்பதனால் 5 கால தொழுகையை 2 நேர தொழுகையாக சுருக்கிவிட முடியுமா? நேரம் முன்ன பின்ன வரும், அவ்வளவுதான். ரக்காத்து அதே ரக்காத்து தான், தொழுகையினுடைய நேரங்கள், அதாவது தொழுகையினுடைய அமைப்புகள் அதே அமைப்பு தான், தொழுகையுடைய எண்ணிக்கை அதே எண்ணிக்கை தான். அப்ப மாறும் உலகில் மாறா தன்மை கொண்டது இந்த மார்க்கம் மாத்திரம்தான். அதனால் தான் இஸ்லாமிய மார்க்கம் நம்மை மாறாமல் வாழ சொல்கிறது. அந்த அக்லாக்க நீங்க வளர்த்துக்கணும்னா என்ன செய்யணும் சகோதரர்களே? எந்த நிலையிலும் யா அல்லாஹ் உன்னை நான் பயந்து வாழ்வேன், என்னுடைய மூடுக்கேற்ப, என்னுடைய சூழலுக்கேற்ப, என்னுடைய விருப்ப வெறுப்புக்கேற்ப நான் இந்த மார்க்கத்தின் கடமைகளை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாலே அஹ்லாக்கின் பாதி விஷயத்தை நீங்கள் என்ன செஞ்சுட்டீங்க? முடிச்சு விட்டுட்டீங்க. அதனால்தான் அறிஞர்கள் என்ன சொல்றாங்க? நற்குணங்கள் என்பதை நீங்க என்ன செய்யணும்? சிரமப்பட்டாவது அதை பழக வேண்டும். நற்குணங்களை என்ன செய்யணுமோ? சிரமப்பட்டாவது அதை பழக வேண்டும். அடுத்து நற்குணத்தோடு பழகுவதற்கு ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லவர்களோடு பழக வேண்டும். யாரோட பழகணும்? நல்லவர்களோடு பழகும். குழந்தைகளை பற்றி சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம்? சூது வாது கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கிற ஒரு ஜீவன் இந்த உலகத்துல யார் மட்டும்தான்? குழந்தை. அந்த குழந்தைக்கு இயற்கையா போய் பேச தெரியாது, இயற்கையா நடிக்க தெரியாது. அதானே? அது பேசுகிற எல்லாமே உண்மை. இப்படித்தான் நான் ஒரு முறை என்னுடைய பையன் சின்ன பையனா இருக்கும்போது உங்க கிளாஸ்லயே யாரு ஹைட் அப்படின்னு கேட்டேன். அவன் எங்க டீச்சர் தான் அப்படின்னு எதிர்பார்க்காத. கிளாஸ்லயே யாரு ஹைட் அப்படின்னா நம்ம என்ன கேட்கிறோம்? நம்ம புள்ளமா இருக்க ஒரு கவலை. அப்படிதானே? அடிக்கடி புண்டாடி சொல்ல எங்களை ஹைட்டா இருக்கிற மாதிரியே தெரியலையே, உங்களை மாதிரி குட்டையா வந்துருவானோன்னு அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் கிளாஸ்லயே யார் ஹைட்டு அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்றான்? எங்க டீச்சர் தான். பாருதான் குழந்தைகளின் உலகம். அவர்களுக்கு சூது வாது கள்ளம் கபடம், செயற்கையாக சிரிப்பது, செயற்கையாக பேசுவது, உள்ளத்தில் ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியே காட்டுவது, நடிப்பது, பகடி செய்வது, பகட்டு செய்வது எதுவுமே அவர்களுக்கு தெரியாமல் தான் வளர்கிறார்கள், இணை வைப்பு உட்பட. அதனாலதான் அல்லாஹ் தூதர் என்ன சொன்னாங்க? பிறக்கின்ற குழந்தை இயற்கை மார்க்கத்திலே பிறக்கிறது. அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அவர்களை யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ நெருப்பு உணவியாகவோ மாற்றி விடுகிறார்கள். பெற்றோர்கள் என்பதை நீங்கள் பெற்றோர்கள் என்று மாத்திரம் சுருக்கி விடாதீர்கள். அவர்கள் உடல் வளரும் போது கொஞ்சம் கொஞ்சமா மக்களோடு மக்களாக சேர்ந்து என்ன செய்யறாங்க? அவங்க கெட்டதுகளையும் கற்றுக் கொள்கிறார். அப்ப இங்க உங்களுக்கு கேள்வி வரும், யார் கூடயும் பழக கூடாதா? யார் கூடயும் சேரக்கூடாதா? எல்லோரோடும் சேர வேண்டும், எல்லோரோடும் பழக வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற நன்மைகளை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அவர்களிடத்தில் இருக்கிற தீமைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது. இதுதான் ஒரே பாலிசி. யாராக இருந்தாலும், மாணவர்களாக இருந்தாலும், மாணவிகளாக இருந்தாலும், இளம் வயதாட்களாக இருந்தாலும், வாலிபர்களாக இருந்தாலும், வயோதிகர்களாக இருந்தாலும், யாரோடு நீங்கள் பழகினாலும், யாரோடு நீங்கள் கூடினாலும், யாரோடு நீங்கள் இணைந்தாலும் பிணைந்தாலும், யாரோடு நீங்கள் சேர்ந்தாலும் வாழ்ந்தாலும் ஒன்னே ஒண்ணு மட்டும் மனசுல வைங்க. நம்ம கிட்ட இருக்கிற நல்லதை அவங்க கத்துக்கணும், அவங்க கிட்ட இருக்கிற நல்லதை நம்ம கத்துக்கணும்.
நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்டதை அவங்க கத்துக்க கூடாது, அவங்க கிட்ட இருக்கிற கெட்டதை நம்ம கத்துக்கானே எல்லாம் தலைகீழ நடக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்களை எல்லாம் வைத்து அறிஞர்கள் ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள், இன்டிகாசுல் உமூர் மின் அலாமாத்தி ஸாஆ, காரியங்கள் தலைகீழ் நடப்பது கியாமத்தினாலே நடையாது. இது ஒரு ஹதீஸ் அல்ல, ஹதீஸினுடைய கருத்து. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, ஒரு அடிமை பெற்றோருடைய எஜமானியை பெற்றெடுப்பால் செருப்பு இல்லாதவர்கள், ஒன்றுமே இல்லாத ஏழை பாலைகள் எல்லாம் கட்டிடங்கள் கட்டுவதிலே போட்டி போடுவார்கள், ஆடு வைக்கக்கூடிய இடையர்கள் எல்லாம் பெரும் பெரும் செல்வந்தர்களாக மாறுவார்கள்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸ்களை வச்சு என்ன செய்வாங்க அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் போது, இன்டிகாசுல் உமூரி மின் அலாமாத்தி ஸாஆ, காரியங்கள் தலைகீழ் நடப்பது கியாமத்தினாலே நடையாளும்பாங்க. அந்த மாதிரி ஒரு காலத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு காலத்தில் பெற்றோர்களை பார்த்து பிள்ளைகள் பயந்தோம், இன்றைக்கு பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் பயப்படுகிறார்கள். ஆசிரியர்களை பார்த்து மாணவர்கள் பயந்தோம், இன்றைக்கு மாணவர்களை பார்த்து ஆசிரியர்கள் பயப்படுகிறார்கள். பெரும் பெரும் டாக்டரேட் முடித்தவர்களும் பெரும் பெரும் படித்த பட்டதாரிகளும் தான் பல இடங்களில் மன்னர்களாகவும் மந்திரிகளாகவும் இருந்தார்கள். இன்றைக்கு பொட்டு சுரேஷ், டில்லி ரமேஷ், இவர்கள் தான் நமக்கு மினிஸ்டர். என்ன செய்ய முடியும்? இன்டிகாசுல் உமூரி மின் அலாமாத்தி ஸாஆ, காரியங்கள் தலைகீழ் நடப்பது கியாமத்தினால் அடையாளம். அந்த வரிசைகளில் இஸ்லாமிய சகோதரர்கள் இன்னொன்றையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு முஸ்லிம்கள் தங்களிடத்தில் இருக்கிற நல்லதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பதும் இல்லை, பிறரிடத்திலே இருக்கிற கெட்டதை தாங்கள் கற்றுக்கொள்ளாமல் இருப்பதும். இதுதான் அகலாக்குகள் அடித்து நொறுக்கப்படுவதற்குண்டான காரணம். அகலாக்குகள் தகர்க்கப்பட்ட துடைத்து எரியப்படுவதற்கு ஒரே காரணம் இதுதான். நல்ல ஆளா இருப்பான், நல்ல அகலாக்குள்ளவர்களா இருப்பான், யாரையாவது ஒருவரை பார்க்கிறான், அவனோடு சேர்கிறான், அவனிடத்தில் இருக்கிற இந்த கெட்ட குணத்தை ஷைத்தான் அவனுக்கு எப்படி காட்டுவான்? உயர்ந்ததாக காட்டுவான். பிசினஸ்ல ஏமாத்துறது, வியாபாரத்துல பொய் சொல்றது, அதெல்லாம் இன்றைக்கு திறமைகளாக பார்க்கப்படுகிறது. வியாபாரத்தில் ஒருவன் நாணயமாக இருக்கிறான், உண்மையை கடைபிடிக்கிறான், ஆதலால் குறைவான வருமானத்தை மட்டுமே பெறுகிறான், அவனை இந்த உலகம் ஏமாறி என்று சொல்லுகிறது. அப்ப இந்த வியாபாரி என்ன நினைப்பான்? ஓ, நம்ம தான் தப்பு போல, நம்ம தான் சும்மா ஹலால் ஹராம்னு பேசி பேசி வரக்கூடிய வருமானத்தின் பெரும் தொகையை அல்லது பெரும்பகுதியை இழக்கிறோம். இன்னைக்கு நம்மளும் அவரை மாதிரி பிசினஸ் பண்ணி உஷாரான ஆளுன்னு ஊர்ல பேர் எடுக்கணும்னு சொல்லி நல்லா இருக்கிறவங்க கூட நாசமா போறது அடுத்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய கெட்டதுகளை கற்று. அதனால் உங்கள் பிள்ளைகளை கூட நீங்கள் கல்வி நிலையங்களுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் அனுப்பும் போது இந்த உபதேசத்தை சொல்லி அனுப்புங்கள். எப்படி? நீ நல்லவனாரு, உங்ககிட்ட இருக்கிற நல்லதை அடுத்தவங்களுக்கு கத்துக் கொடு. நீ கெட்டவனா இருக்காத, உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்டதை அடுத்தவனை கற்றுக்க விடாது. அதே போன்று நீ சேர்பவனும் நல்லவனாக இருக்க வேண்டும், அவனிடம் இருக்கிற நல்லதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ சேர்பவன் கெட்டவனாக இருக்கக்கூடாது, அப்படியே கெட்டவனாக இருந்தாலும் அவனிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை நீ கற்றுக்கொள்ளக்கூடாது. இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். சமீபத்திலே நான் சவுதி அரேபியாவிலே இருந்துகிட்டு இருக்கிறேன். அங்கே ஒரு நம்மை போன்ற மாஷா அல்லாஹ் தாவா பணிகளிலே ஆர்வம் உள்ள ஒரு சகோதரரை பார்த்தேன். அவர் நமக்கு நெருக்கமான நண்பர்களில் ஒருவர். அவரிடத்துல பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அவர் நம்முடைய சம வயதுதான், ஒரு 40-42 வயசு இருக்கும். அவர் சவுதி அரேபியாவை தாண்டி எங்கேயுமே அவர் பிரயாணம் செய்ததில்லை. அது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்காதீங்க. இப்ப நம்மை போன்ற ஆட்களுக்கு இந்தியாவை தாண்டி எங்கேயும் போகாம இருக்கிறேன்னா அது பெரிய விஷயம். சரியா? கோயம்புத்தூரை தாண்டி நான் எங்கேயும் போல யாராவது சொன்னாங்கன்னா அது பெரிய விஷயமா இல்லையா? அந்த மாதிரிதான் அது அவங்களுக்கு. ஏன்னா அந்த ஜிசிசி என்கிற அந்த 6 நாடுகள் அவங்க எப்படி வச்சிருக்கிறாங்க? விசாலாம் எதுவுமே தேவையில்லை, அவருடைய ஐடி கார்டை காட்டி விட்டால் போயிடும். அவங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறது, கார் வாங்குறது, அவருடைய வியாபாரங்களை நடத்தி வைப்பது, இப்படி சகல சௌபாக்கியங்களையும் வசதிகளையும் அவர்கள் செய்து கொடுத்து 6 அறைகளை போலத்தான் இந்த வளைகுடா நாடுகளை வைத்திருக்கிறார்கள். வெளியுறவு சட்டம், உள் பாதுகாப்பு சட்டம் என்பன போன்ற டிப்ளமேட்டிக் விஷயங்களில் அவர்களுக்கு இடையே வித்தியாசங்கள் இருக்குமே தவிர மற்றபடி அந்த நாட்டினுடைய அமைப்பு, கலாச்சாரம், பண்பாடு, மார்க்கம், நெறிமுறை, வழிமுறை, சட்டங்கள் எல்லாம் பெரும்பாலும் ஒன்னாதான் இருக்கு. இங்க என்ன ஃபுட்டு சாப்பிடுறோமோ அதே ஃபுட்டு நமக்கு அங்கேயும் கிடைக்கும். அங்க என்ன நமக்கு சீதோஷ நிலைகள் இருக்கிறதோ அதே போன்ற சீதோஷ நிலை இங்கேயும் இருக்கு. அதனால் வளைகுடா நாடுகளுக்குள் அவர்கள் போய் வருவது என்பது அவர்கள் வாழ்க்கையும் ஒன்று. நான் பல பேரை சந்தித்திருக்கிறேன், நான் கோயத்திலே பெண் எடுத்திருக்கிறேன் என்பார். நான் பல பேரை பார்த்திருக்கிறேன், அவன் வாப்பாவுடைய தம்பி இமாராத்துல இருக்கிறார், எமிரேட்ஸ்ல இருக்கிறாரு, அல்லது என்னுடைய அக்கால் பஹ்ரைனில் இருக்கிறார். இப்படித்தான் அவர்களுக்கிடையில் பழக்கமும் வழக்கமும், கொடுக்கலும் வாங்கலும், புழக்கமும் வழக்கமும். ஆனா இவர் சொல்றாரு, நான் சவுதி அரேபியாவை தாண்டி எங்கேயுமே போனது. ஏன், என்ன காரணம் என்றால், இல்ல நாங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் மாஷா அல்லாஹ் மார்க்கத்தோடும் பண்பாடோடும் கலாச்சாரத்தோடும் இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த மார்க்கம் வெளியூருக்கு போனால், நாட்டை விட்டு வெளியே போனால் எங்கே கெட்டு போய்விடுமோ என்று என்னுடைய தந்தை ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு அறிஞர் எனக்கு ஒரு வசியத்தை செய்தார், ஒரு உபதேசம் செய்யார். அதனால் நான் என்ன செய்யல, என்னுடைய இந்த நாட்டை விட்டு கூட நான் பிரயாணம் பண்ணல.
அப்போ என் அன்புக்கினியவர்களே, அதுக்காக வெளிநாட்டுக்கு போறது ஹராமா, மற்ற நாடுகளுக்கு பிரயாணம் செய்வது ஹராமா என்கிற கருத்திலே நான் சொல்லவில்லை. திரைக்கடல் ஓடியும் திறவியும் தேடி எங்கெல்லாம் அறிவும் நமக்கு பயனுள்ள விஷயங்களும் கிடைக்கிறதோ அது மார்க்கத்தினுடைய சரத்துக்குட்பட்டு நாம் போகிறோம் வருகிறோம், அது வேறு. ஆனால் எங்கே போனாலும் யாரோடு சேர்ந்தாலும் ஒன்றை மட்டும் மனதில் வையுங்கள், நம்ம என்ன இருக்கிறோம், நம்மளும் நல்லவங்களா இருக்கிறோம், நம்ம கிட்ட இருக்கிற நல்லதை அவங்க கத்துக்கணும், அவங்களும் நல்லவங்களா இருக்கணும், அவங்க கிட்ட இருக்கிற நல்லதை நம்மளும் கத்துக்கணும். நம்ம கெட்டவனா இருக்கக்கூடாது, அப்படியே இருந்தாலும் உன் கெட்டதை தயவு செய்து அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. நீ சேர்றவன் கெட்டவனா கூட இருக்கலாம், ஆனா அவங்ககிட்ட இருக்கிற கெட்டதை நீ எடுத்துக்கலாம். உதாரணமா இதையும் சொல்வது பொருத்தமா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை, இருந்தாலும் சொல்லி வைப்போம். நம்முடைய சமுதாயத்திலே, இஸ்லாமிய சமுதாயத்திலே அரசியல் போன்ற விஷயங்களில் ஈடுபடுபவர்கள் அந்த மாற்றத்தை செய்ய போகிறோம், இந்த மாற்றத்தை செய்ய போகிறோம் என்று என்னென்னவோ சொன்னார்கள். நடந்ததோ இல்லையோ அதுவெல்லாம் ஒரு விஷயம். ஆனால் மேலோட்டமாக பார்க்கும்போது சாதாரணமாக பணிவாக ரொம்ப அழகாக இஸ்லாமிய அடையாளங்களோடு இருந்தவர்கள் எல்லாம் அவர்களோடு போய் பழகி கஞ்சி உடுப்புகளும் முன்னாடியும் பின்னாடியும் அந்த பந்தாக்களையும் இவைகளையும் தான் என்ன செய்யறாங்க, இவங்க கற்றுக்கொள்கிறார்களே தவிர இவர்களிடத்தில் இருக்கிற அதவுகளையும் மரபுகளையும் பிறருக்கு என்ன செய்யறதில்லை, கற்றுக் கொடுப்பதில்லை. அதனால் அஹ்லாக்கை வளர்ப்பதற்கு ஆன்மீக ரீதியாக 1000 வழிகள் இருந்தாலும், அந்த 1000 வழிகளும் அற்புத வழிகளாக இருந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வசியத்தாகவே இந்த காலை நேரத்தில் இந்த கல்வி அமர்வில் மலக்குகள் சூழ இருக்கிற இந்த சபையில் ஒரு வசியத்தாகவே நான் செய்கிறேன். இரண்டுக்கினியவர்களே, எந்த விஷயமாக இருந்தாலும் அடுத்தவர்களிடமிருந்து நல்லதை மாத்திரம் பெற்றுக் கொள்ளுங்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு உங்களிடத்தில் இருக்கிற நல்லதை மாத்திரம் கற்றுக் கொடுங்கள். அதை நாம் செய்தால் நம்முடைய அஹ்லாக் அல்ஹம்துலில்லாஹ் தானாக வளரும். அஹ்லாக் என்பதும் ஆன்மீகத்தின் விழுவியம் என்பதும் இறை நம்பிக்கை என்பதும் அவ்வளவு எளிதில் சாகடிக்கக்கூடிய உட்கட்டமைப்பு அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய இருப்பிடத்தையும் பிறப்பிடத்தையும் உறுதியாக வைத்திருக்கிறான் உள்ளத்திற்குள். அதனால் அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று வேண்டி இந்த காலை நேரத்திலும் கூட மாஷா அல்லாஹ் தூக்கத்தை துறந்து விட்டு இவ்வளவு நேரம் நீங்கள் உட்கார்ந்து அமைதியாக இதை கேட்டது உண்மையிலேயே மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சபையை, இந்த கல்வி அவையை ஏற்பாடு செய்த நிர்வாகிகளுக்கும் இதிலே கலந்து கொண்ட நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் நிறைய நன்மைகளை தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று மீண்டும் ஒருமுறை துவா கேட்டு நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.